பார்வதி நான் கவனிச்ச விஷயம் தெரியுமா? உன்னால கமருதீன் எங்கேயாவது ஜெயிக்கிறாரு, அவருக்கு ஒரு வெற்றி வருதுன்னா இந்த பொண்ணு ஹாப்பி எல்லாம் ஆவல. ஆகுற மாதிரி நடிக்குது. கமருதீனுக்கு 2 கண்ணு இருக்கு. ஆனா நம்ம ஒரு 60 கேமரால அத்தனை கண்களை நம்ம பார்த்துன்னு இருக்கோம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த வாரம் ஃபேமிலி வீக்கா போயிடுச்சு. என்ன இருக்கு? ஓகே, இப்ப திவ்யா சண்டை, பாரு வேலை பார்க்கறத தாண்டி ஒண்ணுமே இல்லையே, என்னடா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா தவறாம பாருங்க, நம்மள என்டர்டெயின்மெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா? உங்க காதல்ன்ற ஒரு விஷயம். ஓ வாவ், நான் ரொம்ப ரசிச்சேன். எனக்கு என்னன்னா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு பார்வதியா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், ஆமா நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாங்க. எனக்கு நல்லா இருந்துச்சு. சரி விடுங்க, திட்டுனாலும் திட்டிட்டு போட்டு, எனக்கு கமருதீனை ஃபுல்லா பிடிச்சிருந்துச்சுக்கா. உங்களுக்கு எனக்கு கமருதீனை ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா வந்து டு த கோர், இந்த பொண்ணு கேம்காக தான் நிறைய விஷயங்கள் பண்றதுன்றது நிறைய இடத்துல ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. இந்த கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அப்படி போட்டு உடைக்கலாம். அண்ட் எனக்கு ஒரு பக்கம் எப்படி தோணுதுன்னா, கமருதீனை பார்த்தா பாவமாவும் இருந்தது. ஒரு பக்கம் எல்லாமே தெரியுது, முட்டாள் கிடையாது கமருதீனும் தோணுச்சு. எனக்கு என்னன்னா, ஒரு நல்லா பார்வதி போட்ட எல்லா பிளானும் தெரிஞ்சும் ஆனாலும் நான் பார்வதி கூட இருக்கேன் அப்படின்னு எங்கேயோ ஒரு சாஃப்ட் கார்னரும் இருக்கு. அந்த ஃபீலிங்ஸ் கூட ஒரு மரியாதை இல்லாம வந்து பார்வதி ஸ்டில் நோ குழி தோண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேடம் என்ன சொன்னாங்க, அந்த அடுத்த வாரம் பாரு 2.0 பார்த்து பாப்பீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமா ஆமா, அதோட 2.0க்கு சார் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்காருல்ல. அதான் சாரி. நான் என்ன சொல்றேன், உன் வீட்டு ஆளுங்களும் வந்து உன்னை தனியா ஆடுனாங்க கமருதீனுக்கு. இந்த பக்கம் பாரு அவங்க அம்மாவும் தனியா ஆடுனாங்க. ஆமா ஓகே, கேம்க்கு நம்ம 2 பேரு நம்மளோட அந்த காதல் பிரச்சனைகள் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். வேலையை பாரு, என் வேலையை பார்க்க போங்கன்றேன். அத உக்காந்து பேசி 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 பார்வதி நான் கவனிச்ச விஷயம் தெரியுமா? உன்னால கமருதீன் எங்கேயாவது ஜெயிக்கிறாரு, அவருக்கு ஒரு வெற்றி வருதுன்னா இந்த பொண்ணு ஹாப்பி எல்லாம் ஆவல. ஹாப்பி ஆகுற மாதிரி நடிக்குது. ஏன்னா கமருதீனுக்கு 2 கண்ணு தான் இருக்குல்ல. கமருதீனுக்கு 2 கண்ணு இருக்கு. ஆனா நம்ம ஒரு 60 கேமரால அத்தனை கண்ணுங்களை நம்ம பார்த்துன்னு இருக்கோம். கண்ணு வழியா இவங்க பண்ற அராஜகத்தை பார்க்க முடியுது. ஒண்ணும் கிடையாது. கேப்டன்சி டாஸ்க்ல கமருதீன் ஜெயிச்சதுக்கு உள்ள ஃபைனலி கமரு ஓ டிராமா பண்ணிட்டு பின்னாடி வந்து இதுக்கு நான் சந்தோஷப்படணுமா அழுவணுமா தெரியல. உன்னால அந்த பையன் முன்னோக்கி போறதே உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இன்னொன்னு, இந்த ஃபீலிங்ஸ்னால நீ டம் ஆயிட்டன்னு உன் வீட்டாளுங்க உனக்கே தெரிய வருது. வெளியில இருந்து வர ஒரு ரியாவா இருக்கட்டும், ஸ்ரீரஞ்சனியா இருக்கட்டும். உனக்கு என்னன்னா, அவனை கூடயும் வச்சுக்கணும். அவன் ஆனா உனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆமா, உன் கேம்க்கு இடைஞ்சலா இருக்க கூடாது. ஏறி மிதிச்சுட்டு போவனா எப்படி அது நியாயம்? ஆமா, எனக்கு இது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, உண்மையிலே ஒருத்தர் மேல அன்பு இருக்குன்னா, அவங்க ஜெயிச்சாங்கன்னா நம்ம உண்மைக்கு சந்தோஷப்படுவோம். இன்னொன்னு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கலையரசன் இன்டர்வியூல சொல்லியிருந்தாருல தெரியுமா, நம்ம இன்டர்வியூல நாய் மாதிரி வந்து கமருதீனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதுதான் உண்மை. இது இந்த டாபிக் காலையில இருந்து சண்டையில போதி. இப்ப என்னன்னா, கமருதீன் சொல்றாப்புல, நீ ஒழுங்கா வேலை பண்ணல. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வந்தா நான் சொல்லுவேன், நீ வேலை பண்ணல. அதெல்லாம் பிடிக்கல அந்த அம்மாக்கு, பிடிக்கல. நீ வந்து நீ எப்படி அப்படி சொல்ல முடியும், நான் எப்படி சொல்ல முடியும்? உடனே அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட், ஒரு விஷயங்கள், உடனே இந்த பேக் டச்னு ஒரு கான்வர்சேஷன், உடனே அதாவது அவனை வந்து எப்படி நான் பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லடா அது இல்லடா அப்படின்னு சமாளிக்கிறது. அண்ட் அரோரா வச்சு மறுபடியும் மத்தியானம் ஒரு டாபிக் வந்தது. கமருதீன் கேக்குறாரு, அது 1 hourல வரல, இன்னைக்கு வரல. என்ன கேக்குறாருன்னா வந்து, நீ டெஸ்பரேட்டா நீ வெயிட் பண்றதா அரோரா வெளில போறதுக்குன்னு. அது உண்மைன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அரோராக்கு பார்வதி வெளியில வந்துடணும், பார்வதிக்கு அரோரா வெளியில வந்துடணும். ஆமா, 2 பேருக்குமே அப்படித்தான். 2 பேருக்கும் ஒரு ஜீன்ஸ் இருக்குல்ல. ஆமா 2 பேருக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சுக்கல. ஓகேவா? சோ அதனால கமருதீன் என்ன சொல்றாரு, ஆமா உனக்கு டெஸ்பரேட்டா அவ வெளியில போகணும், நான் ஒத்துக்கிறேன். அவ வந்து ஃபர்ஸ்ட் கேம் எல்லாம் ஆடல பண்ணல, உனக்கு அந்த ரீசன். ஆனாலும் நீ அவ வெளில போகணும்னு நினைக்கிற பண்ற அப்படின்னதுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. வாட் ப்ராமிஸ்? இவங்களுக்கு எல்லாம் சத்தியம் எல்லாம் வந்து இந்த கடலை மிட்டாய் மாதிரி ஆயிடுச்சு பொழுது.
ஆமா. இல்லக்கா, வெஞ்சன்ஸ் பார்வதிக்கு இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். இன்னொன்னு அரோராக்கும் அந்த வெஞ்சன்ஸ் இருக்கு. ஏன்னா ரியா வரும்போது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இல்லங்க அது யாரு என்னன்னா பார்வதி பண்ற சில விஷயங்கள் இதுக்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு அந்த அந்த ரிவர்ஸ் அட்டாக் வந்துருச்சு. ஆமா. நான் 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல. அதனாலதான் பிரச்சனைக்கு நான் சொல்றேனே. 2வது இவரு கொஞ்சம் அரோராக்கு சப்போர்ட் பண்ண உடனே பார்வதி மூஞ்ச நீங்க மத்தியானம் பாக்கணுமே. ஏய் நீ போய் பேசிராதடா அவட்ட. உன் ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, மறந்துடாதடா. அதாவது அப்ப கூட பார்வதிக்கு அவ்வளவு பெரிய டிஸ்கஷன்ல கூட கமருதீன் அரோரா கிட்ட பேசக்கூடாது. ஓகேவா? அப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் போது நைட் கான்வர்சேஷன் நம்ம ஃபுல்லா பாத்துட்டோம். எங்க கமருதீனுக்கு அவர் தெளிவாவே சொல்றாரு, நீ பாதி விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் உன்கிட்ட, மீதி பாதி எனக்கு பிடிக்காது. ஆமா. இல்ல டோட்டலா வில்லனிசமா நீ இருக்கு. ஒரு வில்லன்ன்றாரு. நீ ஒரு வில்லி. நீ பண்றதெல்லாம் வில்லி. பாரு அது என்ன தைரியம் இருந்தா நீ ஏன்டா கேம பத்தி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, வெறும் ரொமான்ஸ் பண்றன்னா நீ என்ன பண்ண அவன்கிட்ட உட்காந்துக்கிட்டு? நீ என்ன பண்ண? எனக்கு புரியலையே. இந்த அம்மா பெரிய யோகியம். அவனை மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ற. அதுக்கு வச்சான் பாத்தீங்களா ஆப்பு சப்பலாங்கால் போட்டு உட்காந்துட்டு அவங்க எப்படி பேசுவாங்க, இவங்க எப்படி பேசுறாங்க, நீ புறணி பேசின்னு இருக்கிற பண்ற. ஏக்கா இன்னைக்கு வந்து கமருதீன் பேசும்போது செங்கலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்பா சூப்பர் தரமான சம்பவம் ஷாக்கு. ஐயோ அதாவது நான் இப்பவும் சொல்லட்டுமா, அந்த பொண்ணு இந்த 4 செவுத்துக்குள்ள இவங்க 2 பேரு யாராவது ஒருத்தர் வெளியில போற வரைக்கும் தான் அந்த டிராமா. வெளியில போயே இருக்காது. பார்வதிக்கு கமருதீனுக்கு கோவம் வந்தா உச்சக்கட்ட கோவம் வருது. ஐயய்ய இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கெட்ட பேர் ஆயிடுவோம். இவன் ரியாக்ட் பண்ணி இவன் கெட்ட பேர் வாங்கிட்டோம். நம்ம சேஃபாவே பிளே பண்ணுவோம். ஏன்னா கேம் வரைக்கும் தானே அப்படின்றதுதான் பாருவோட பிளான். ஆனா இப்படி ஒரு பிளான் வச்சிருக்காப்ல. எனக்கு கமருதீன் பாக்கும்போது கமருதீன் கோவப்பட்டா எப்படி இருக்குங்கிறது சுபிக்ஷா பாத்திருக்காப்ல, திவ்யா பாத்திருக்காப்ல, ஏன் அரோரா கூட பாத்திருக்கா. ஆனா பார்வதிக்கும் தெரியுங்க. பார்வதியும் பாத்திருக்காரு. இந்த சேர தள்ளி விட்டது பாத்தீங்கல்ல 2-3 நாள் முன்னாடி சேர தள்ளி விட்டதா இருக்கும். இன்னைக்கு மத்தியானமே அந்த அமித் எலிமினேஷன் அப்ப மூஞ்சிக்கிட்டு இப்படி கைய காமிச்சு போயிடு, நான் இது பண்றேன் என்ன நீ, அதாவது அவர் சொல்றது என்னன்னா என்ன நீ முழுசா பாக்கல, பார்த்தனா நான் வேற மாதிரி ஆயிடுவேன். அதாவது கமருதீனுக்கு நல்லாவே தெரியுது. அதுதான்க்கா இக்கா ஒரு பையனை ஒரு பொண்ணு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அவனுக்கு எவ்வளவு நாள் எமோஷனல் அந்த இது இருக்கும், ட்ரிகர் ஆகும்ல ஒரு கட்டத்துல. அந்த பையனுக்குமே வேற வழி இல்லங்க. என்ன வழி இல்லன்னா, எனக்கு ஏதோ ஒரு வகை இவ்வளவு பிடிச்சிருச்சு. அந்த அதோட எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு சும்மா ஒண்ணும் கிடையாது. கமருதீனை தவிர எல்லாருமே நாமினேட்டட். அப்ப எல்லாரும் ஒன்னா உட்காருங்கன்னு விஜய் சேதுபதி என்ன கேக்குறாரு, கமருதீன் உங்களுக்கு யார சேவ் பண்ணும்? அப்ப கூட அந்த மனுஷன் அவ்வளவு பிரச்சனையில கூட பார்வதி பேர் தான் சொன்னார். ஆமா. சோ அதுல ஜென்யூனா அவரு வந்து அந்த பொண்ணு மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. எஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா பாரு பண்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நீங்க பிஆர் டீம் இறங்கி களத்துல இறங்கி என்ன எவ்வளவு காரி துப்புனாலும் ஐ டோன்ட் கேர். அதுதான் உண்மை. ஆமா. நீங்க வந்து அவன் வந்து மேல் சாவனிஸ்டா இருக்கிறான், வந்து பெண்களுக்கு ஆதரவு இல்லாம இருக்கு சொல்லிக்கோங்க ஜி. இந்த மாதிரி என்ன வேணா பேசிக்கோங்க. இன்னைக்கு கமருதீன் கேட்ட ஒரு கேள்விக்கும் பார்வதி கிட்ட பதில் இருக்கா? அவனா 2 டயலாக் ஏன்டா இப்படி பேசுற, 2வது டயலாக் இது இங்க பேச வேணாம். திஸ் ஹவுஸ் இஸ் நாட் ஃபார் தட். நான் என்ன சொல்றேன், உன்னால அவன் ஜெயிக்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவனை விடவும் மாட்டேங்கிற கூடையும் வச்சுக்கணும். அரோரா கிட்ட பேசிடக்கூடாது. அதுல உன்னிப்பா போக்கஸ் பண்ணுவாங்க. ஆமா. இது என்னங்க நியாயம்? அதே மாதிரி கமருதீன் இன்னொரு வார்த்தை சொன்னா பத்தி ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வீட்டை விட்டு வெளில போனா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நீதான். அதான் தெரியுது ஏக்கா. எனக்கு என்ன எல்லாம் இந்த மனுஷனுக்கு எல்லாமே தெரியுது பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எப்படி இருந்திருக்கும் தெரியுமா பாருக்கு? ஐயோ எல்லா உண்மையும் இப்படி கரெக்டா சொல்றானே, ஒரு டைலாக் கூட மாறாம. இந்த வீட்டுல இருக்கறனால தான் இவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். முதல்ல இந்த கேம் ஷோ முடிஞ்சிடணும், இல்லைன்னா இவன் வெளியில போயிடணும், இல்ல நான் வெளில போயிடணும். முதல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க பார்வதி பத்தி? இந்த வீட்டுக்குள்ள இப்ப கமருதீன் கிட்ட பண்றது டோட்டல் 100% டிராமா. அதுல ரொம்ப ரிவர்ஸ் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு மொத்தமா திரும்பிடும். ஏற்கனவே நம்மளுக்கு அவ்வளவு நல்ல பேர் கிடையாது வெளியில. அதனால டென்ஷன் ஆனாலும் கொந்தளிச்சாலும் இந்த மிரட்டுறதெல்லாம் அவன் கெட்ட பேர் வாங்கிட்டு அப்ப கூட பாரு சாஃப்டா தானே இருந்தா, நான் அந்த கொஞ்சம் நஞ்ச கருணையாச்சும் நம்ம மேல வரட்டும்னு போடுற நடிப்பு. ஆனா இந்த நடிப்பை ஒரே அட்வைஸ்ல உடச்சு விட்டது என் தலையை வினோத் தான். வினோத்தே தான். அவர் ட்ரிப்ப பாத்துட்டு போயிருவா, வெளியில போனா நீ நடிக்க போயிருவா, இது சும்மா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆமா வெளில வந்தா அவ வேலையை பார்த்துட்டு நான் வந்து ப்ரொமோஷனுக்கு பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், நீயும் நடிக்க போறேன்னு போயிடுவேன். வேலை வெட்டி இல்லாததுனாலதான் இங்க 2 பேர் இதை பண்றீங்கன்னு கரெக்டா 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். சோ கமருதீனுக்கு என்னன்னா, அவருக்கு நல்லாவே தெரியுது நம்ம வந்து கேமா இவ்வளவு கேள்வி கேட்டாலோ இவ குத்தங்களை முன்னாடி எடுத்து வச்சாலோ இவளுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல.
இவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றா, கொள்ளணும்ன்றா. ஆனா நான் நிறைய இடத்துல சப்போர்ட்டும் பண்ணியிருக்கேன். இவளுக்காக இருந்து எல்லாரும் இந்த வீட்ல என்ன நாமினேட் பண்ணிருக்காங்க, என்ன அக்யூசேஷன் பண்ணிருக்காங்க, எல்லா பிரச்சனையும் நான் இவளுக்காக பண்ணிருக்கேன். ஆனா எனக்காக இவ என்ன பண்ணான்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணது கிடையாது. ஏக்கா இன்ன வரைக்கும் வந்து கமருதீனை வச்சிருக்கிறதுக்கு காரணம் நம்ம அப்ராப்பரேட்டா கட் பண்ணா நம்மளுக்கு பேட் நேம் வந்துரும், பார்வதிக்கு பேட் நேம் வந்துரும். அந்த பொத்தின்ராஜ் வந்தார்ல, பொத்தின்ராஜ் அவர் பேர் அதானே, தப்பா சொல்லல. அவர்கிட்ட பார்வ கூட நம்பிடலன்னும் போது, மச்சான் என்னடா பார்வ போய் நம்பலான்ற, பார்வும் கொஞ்சம் இப்படி அப்படின்னு இப்ப பார்வதி கிட்ட விட்ட டயலாக் அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லியிருக்கணும். ஏன்னா ஃப்ரெண்டு வந்து கமருதீன் இங்க ஒரு ஒரு பிரச்சனையில மாட்டி அவர் தவிச்சு நின்றா, அவரு பொத்தின்ராஜ் அவரோட ஸ்ட்ராட்டஜி எடுத்துன்னு வந்து இங்க தெளிச்சு, ஏங்க நான் என்ன சொல்றேன், அரோரா ஓகே எஸ் அப்படியே அந்த பார்வையிலேயே நீ வச்சுக்கோ பரவாயில்லன்ற. ஏன்னா அவ ஃப்ரெண்டு ரியாவே நீ அப்படிதான் விளையாடுறியான்னு எனக்கு தோணுதுன்னா, அவ ஃப்ரெண்டுக்கே தோணும் போது உனக்கு தோணக்கூடாதுன்றதுல எந்த தப்பும் கிடையாது. அதை விட ஈக்குவல் ரைட்ஸ் பழி ஏத்துக்கிற ரைட்ஸ் வந்து பார்வதிக்கு இருக்கு அப்படின்னும் போது பொத்தின்ராஜ் அங்கேயே ஃபெயிலு. தப்பான அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. தப்பான அட்வைஸ், அதாவது இவ்வளவு நம்ப அவளை நம்பாதானே என்ன கதை, ரெண்டு பேரையுமே தூக்கிடா உன் கேம விளையாடுன்னு சொல்லி இருக்கணும். ஆமா, எனக்கு அதான் புத்தின்ராஜ் அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. யூஸ் பண்ணவே இல்ல, ஃபிளாப். ஓகே, இவராச்சு கமருதீன் என்ன சொல்லிருக்கணும், அதே அரோரா சொல்ற ஓகே எனக்கும் அந்த இடத்துல நிறைய தெரியுது, ஆனா அவ எனக்கு நிறைய நான் டவுனா இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. ஆனா இவளும் வந்து சில இடங்கள் இப்படி பண்ணிருக்காடா, என்ன வந்து பேட் டச்னு சொல்லிருக்காடா அப்படி. பொத்தின்ராஜும் பார்வதியை பத்தி அங்க ரெஜிஸ்டர் பண்ணல, கமருதீனும் பார்வதியை பத்தி பேசல. பேசின ஒரே ஆளு அக்கா தான் பக்காவா பேசிட்டு போனாப்ல, அக்கா மட்டும்தான் சம்பவம். ஆமா, அதுதாங்க சொல்றேன். சோ எனக்கு அந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போது எஸ், நான் உனக்கு இப்ப பார்வதிக்கு என்னன்னா, ஒண்ணு என் கூட இருக்கிறதா எனக்கு சப்போர்ட் பண்ணு, இல்லையா உன் வேலையை பாரு, ஆனா நான் உனக்கு விடவும் மாட்டேன், நான் உன்னை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப பார்வதி ஒரு டைலாக் சொன்னப்பல, பார்வதி 2.0 பாக்க போறீங்கன்னு, கொஞ்சம் கமருதீன் 2.0 பாப்பா பார்வதி. தரமான சம்பவம் இன்னைக்கு கமருதீன் பண்ணது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை பார்க்க முடிஞ்சது என்னால. எஸ், ஆமாக்கா. சோ ஏக்கா ஃபயர் பிளாஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the very own host விஜய் சேதுபதி வந்து வெற்றிமாறன் சார்க்காக 80s 70s லுக்ல ஹேர் கட்டோட வந்தது, ரொம்ப ஹேண்ட்ஸமா செமையா இருந்தது. ஆக்சுவலா இங்க பாருங்க, 5 வெட்டி அழகா சனமா இருந்தாப்ல அந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு, அது ரொம்ப அழகா இருந்தாரு. எனக்கு என்னன்னா, அது வெற்றிமாறன் சார் படத்துக்காக பண்ண லுக் அது. அப்படியா? ரொம்ப ஆமா படத்துக்காக, வெற்றிமாறன் சார் படத்துக்காக. ஏன்னா அது வந்து ஒரு ரெட்ரோ டைம்ல நடக்கிற ஒரு படம், ஒரு ரியல் ஸ்டோரி, சம்திங் ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி தெரியுமா? ஆமா, இங்க இப்படி பண்ணி இந்த கிருதால விட்டு அது அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு லுக் இது. ரொம்ப அழகா இருந்தாரு. எனக்கு அந்த லுக்கை வந்து ப்ரொமோல பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு, ஓகே வெற்றிமாறன் சார் படத்துக்காக ஒரு விஷயம் பண்றாங்க, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் உள்ள வந்து கிரீட் பண்ண விதம் எல்லாம் சூப்பர். அண்ட் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, யார் இவங்களுக்கு பதில் இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் வந்தாங்கல்ல, ஆமா, அப்போ வந்து என்ன இவங்களுக்கு பதில் இங்க இருந்தா அவங்க ஃபேமிலில உள்ளவங்க இங்க இருந்தா நல்லா இருக்கும், பெட்டராவே கேம் விளையாடுவாங்க, அவங்கள விட பெட்டராவே கேம் விளையாடுவாங்கன்னு சொன்னது யாரு? இல்ல இந்த நபரை விட, அதாவது இப்ப சப்போஸ் கமருதீனை விட கமருதீன் ஃப்ரெண்ட் இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் இந்த கேம். பார்வதியை விட பார்த்து இந்த செக்மெண்ட் ஒண்ணு போச்சு. அதுக்கு முன்னாடி என்ன செக்மெண்ட் போச்சுன்னா, அட்வைஸ் கொடுத்தாங்கல்ல, அட்வைஸ் கொடுத்த பிறகும் உடனே மாறின ஆளு இல்ல அதை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. ஆமா, அந்த செக்மெண்ட். அதுக்கு இந்த இதுக்கு செக்மெண்ட்க்கு அப்புறம் தான் அது வந்துச்சு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது இல்ல ஃபர்ஸ்ட் அது, அதுக்கப்புறம் தான் திவ்யா இதுல மாட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சோ என்னன்னா, ஒரு வீட்ல இருந்து வந்தவங்க பிளஸ் மைனஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க. சோ அந்த பிளஸ் மைனஸ்ல யார் வந்து உடனே ஒரு பெல்ட்டி அடிச்சு சேஞ்ச் கொடுத்தது, இல்ல அவங்க அப்படியே மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றது அந்த டாபிக் போகும்போது அவங்களோட ஒப்பீனியனை தாண்டி என் ஒப்பீனியன் என்னன்னா, சாண்ட்ரா எஸ் டக்குன்னு அண்டர் பெல்ட்டி அடிச்சு. சபரி சொன்னது செம்மையா இருந்துச்சுக்கா, சபரி சொன்னது கரெக்ட். சாண்ட்ரா டக்குன்னு ஒரு அண்டர் பெல்ட்டி அடிச்சு ஒரு இப்போ வந்து வேற மாதிரி ஒரு, அதாவது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி ஒரு சாண்ட்ராவை காமிச்சுன்னு இருக்காங்க. இந்த சாண்ட்ராவை கூட நம்ப முடியாது, வர வாரம் இப்படிதான் இருப்பாங்களான்ட்டு. ஓகே, அந்த சாண்ட்ரா. அதுக்கப்புறம் கமருதீனை பத்தி ஒரு டாபிக் வருது. என்னன்னா வந்து திவ்யா சொல்றாங்க, எனக்கு அவர் சாரி கேட்டது ஜென்யூனா தோணுச்சு, இதுக்கு முன்னாடி தோணல இப்ப. ஆனா அதுக்கு கருத்து வேறுபடா ஃபர்ஸ்ட் அரோரா அண்ட் சுபிக்ஷா ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன சொன்னாங்க, இவங்க நேத்து நைட் பேசியிருக்காங்க போல இருக்கு. அப்ப இவர் சொல்லியிருக்காரு, நல்ல வேலை என் ஃப்ரெண்ட் இப்பவே வந்துட்டான், இதே வந்து ஃபைனல்ஸ் முன்னாடி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி. சோ இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் பண்ண டேமேஜ் இருக்குல்ல, இப்ப திவ்யாக்கு வந்து நிறைய வார்த்தைகளை விட்டு ஹர்ட் பண்ணிருப்பாரு, கொண்டிருப்பார்ல. சோ அதெல்லாம் கவர் பண்றதுக்காக கேட்ட சாரியா வந்து நாங்க அதை பாக்குறோம், அது சின்சியரா பாக்கல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு அது தோணுனதை சொன்னாங்க.
ஆனா நான் என்ன சொல்றேன், டேமேஜ கவர் பண்றது கூட ஒரு வகையா திருந்தது தானேன்றேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அரோராக்கும் சுபிக்ஷாக்கும் நான் என்ன சொல்றேன், அம்மா அவரால திவ்யாக்கு ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனா அந்த டேமேஜ் வீட்ல வந்து சொல்றவங்க தப்புன்னு சொல்லும்போது இல்ல அவ பண்ணதுக்கு இது தேவைதான் அப்படின்னு அந்த ஆள் ஆர்குமெண்ட் பண்ணாம ஓகே கரெக்ட் தான் தப்பு தான் அப்படின்னு வந்து சாரி கேக்குறாருல. எனக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுச்சுனாக்கா, இப்ப மேபி வந்து இப்ப நீ கெட்டதா போர்ட்ரேட் ஆயிருக்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப நான் இனிமேல் நீ நல்லவனா காமிச்சிக்கிறேன் அப்படின்னு எனக்கு முன்னாடி ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு வகையான ஏமாத்துதல் தானே. நான் கெட்டவன் தான் ஆனா நல்லவன். ஆமாங்க. இப்போ வந்து இப்போ வீட்ல வந்து இத்தனை பேர் தப்புன்றாங்க. அது ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. எல்லாருமே நிக்க வச்சு வேற கேள்வி கேட்டிருக்காங்க. கமருதீன் இப்படி பேசும்போது யாருமே ஏன் சப்போர்ட்டுக்கு வரலன்ட்டு. சோ அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. சோ மேபி அவருக்கு தோணி இருக்கும், ஓ மேபி நான் வந்து கோவத்துல பண்ணிடுறேன், சரி ஓகே இது தவறு போல இருக்கு, ஓகே நம்ம போய் ஒரு சாரி கேட்டுறலாம், என்ன இருக்கு இப்போ. அது நீங்க சொல்ற மாதிரியும் இருக்கலாம். ஒண்ணு வந்து ஓகே ஜென்யூனா சாரி கேட்டுடலாம், நம்ம கேமுக்கும் நல்லது. பிளஸ் அவங்களை நான் அசிங்கப்படுத்திருக்கேன், குடும்ப ஆளுங்க சொல்றாங்க, ஃப்ரெண்டு சொல்றாங்க அப்படின்னும் போது அதுக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இன்னொன்னு இதெல்லாம் எனக்கு மைனஸே இருக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் நான் பண்ண தப்பு தானே, மன்னிப்பு கேட்டுற இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சு பண்ணிருக்கலாம். பட் எல்லாமே இறங்கி வந்து அந்த சாரின்னு கேக்குறேன்னு திவ்யாக்கே அது ஜென்யூனா படும் போது உங்க 2 பேருக்கு ஏன் அது தப்பா தோணுச்சுன்ற. எங்க எல்லா சீசனும் பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் வருவாங்க. ஃபேமிலிஸ் வந்து எப்பயுமே பிளஸ் மைனஸ்னு ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க. அது சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் பண்ணவே மாட்டாங்க. அது என்ன பண்ணாலும் இப்ப அமித் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். ஸ்ரீரஞ்சினி தெளிவா சொன்னாங்க, சாண்ட்ரா கூட உட்காராத, பார்வதி கூட உட்காராதுன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. அடுத்தது என்ன பண்ணாரு, அவங்க கூட தான் உட்கார்ந்து. அததான் சொல்றேன். அப்போ அவரு ரெடியா இல்ல, அவரு ரெடியா இல்ல பண்றதுக்கு, மாறதுக்கு ரெடியா இல்ல. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு தாக்கத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அது அவ்வளவு இன்னொன்னு என்னன்னா, கேர்ள் உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குறாங்க, பெண்கள் ஃபேன்ஸ் பாக்குறாங்க. நீ ஒரு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணா அந்த பொண்ணுங்க எல்லாம் உன்னை பத்தி எப்படி நினைப்பாங்க, அவங்க எல்லாம் உன்னை எப்படி மதிப்பாங்கன்றது கூட ஓ கரெக்ட் அப்படின்னு யோசிச்சு கூட அவரு ஜென்யூனா கேட்டிருக்கலாம். அது வாட் எவர் இட் இஸ். எனக்கு அப்படி தோணுச்சு. ஓகேவா? சோ இவங்க 2 பேர் பாயிண்ட்ல வந்து அங்க கமருதீன் ஹர்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன நடந்தது, பார்வதி வந்து இப்போ கொஞ்சம் ஆமா பார்வதி எல்லாரும் சொல்லிருந்தாங்க நிறைய பேர். ஏன்னா மறுபடியும் அந்த கேஓஸ்குள்ள எல்லாம் போறாங்க, மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீ ரொம்ப சைலண்ட் ஆயிட்ட, பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னா நான் எப்படி நான் சீருவேன் அப்படின்னு சொல்லி மேடம் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ற மாதிரி அவங்களுக்கும் தோணி இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் விக்ரம் வந்து திவ்யா அங்கதான் பஞ்சாயத்து ஆரம்பிச்சு. விக்ரம் வந்து திவ்யா 1% கூட மாறல. குடும்பத்துல வந்து அவங்க பண்ண ஒரே அட்வைஸ் என்ன தெரியுமா, அவங்க அண்ணாவா இருக்கட்டும் அவங்க அப்பாவா இருக்கட்டும், சுத்திக்கிட்டே இருக்காது ஒரு டாபிக். ஒண்ணு, ரெண்டாவது இன்னொருத்தவங்களை பேச விட்டு பேசு. இது ரெண்டுமே திவ்யா மாத்திக்க ரெடியா இல்ல. ஏன்னா அவங்க கிட்டயே அது மிஸ்டேக்கா, சரி நான் மாத்திக்கிறேன், இந்த வீட்டுல எக்ஸ்பிளனேஷன் தேவை அப்படின்னு அவங்க அண்ணா கிட்ட, இந்த பக்கம் அவங்க அப்பா கிட்ட இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையே பேச விடாம பண்ண சினாரியோல நம்ம பார்த்தோம். சோ திவ்யா எல்லாம் மாறவே இல்ல, வாய்ப்பே இல்ல. கனியெல்லாம் அப்படியேதான் இருந்தாங்க. ஆக்சுவலா அண்டர்ஸ்டாண்டபிளே இல்லக்கா. திவ்யா வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்கக்கா, எதையுமே கேட்க மாட்டேங்குது. அமித் வெளில போனா கூட கேட்க மாட்டேங்கிறாப்ல. ஒரு 5 நிமிஷம் கேட்டா நான் என்ன கேக்குறேன், நீ ஒரு நல்ல கேமர், உனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு வெளியில அப்படின்னும் போது மாத்திக்கோன்றது ஏமா மாத்திக்க மாட்ற? அவ்வளவு ஸ்டபன் எதுக்கு சொல்லுங்க? அண்ட் சுபிக்ஷாக்கு வந்து பீட் பாக்ஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போனது வந்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க போல இருக்கு. நான் பீட் பாக்ஸ் பண்ணி இப்ப பாக்கல. ஆனா விஜய் சேதுபதி சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க இந்த வீட்டுக்கு வந்து ஒரு விஷயத்த கத்துருக்கீங்க, சூப்பர், நாங்க மதிக்கிறோம். ஆனா அது ஒரு விஷயமே இந்த வீடு கிடையாது, இங்க பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படின்றத சுபிக்ஷா புரிஞ்சிருக்கும். சோ சுபிக்ஷாக்கு இதுல என்ன புரிஞ்சிருக்கோம்னா, கரெக்ட், என் வீட்டுல வந்து நான் இதுவே தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன், அதனால தான் என் வீட்டுல இருந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்கன்னு ஒரு புரிதல் வந்துரும். ஆமா, என்னன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய பேருக்கு வெறுத்துருச்சு. நெட்லயே ட்ரோல் மெட்டீரியல் சுபிக்ஷா காமிச்சாலே என்னடா இது எப்ப பார்த்தாலும் பீட் பாக்ஸே பண்ணுது, வேற இந்த பொண்ணு வேற என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. ஆமா. சோ இந்த மாதிரி இந்த செக்மெண்ட் எல்லாம் போகும்போது அதுக்கப்புறம் தான் கமருதீன் பாருவோட சாரி அவர் வந்து சார் கை தூக்கி, சார் நீங்க அரோரா கிட்ட பேச நீங்க பாத்துக்கோங்க சார், அதுக்கு நான் பிரேக் கொடுத்துறேன் சார், நீங்க பாத்துக்கோங்க சார் அப்படின்னு அவரு என்ன சண்டை நீ போட்டுக்கோ போட அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டு, அதுக்கப்புறம் தான் போயிட்டு உனக்கு ஏன் அப்படி தோணுச்சு பண்ணுச்சு அப்படின்னு வந்து அங்க என்னன்னா, இப்ப அரோரா சுபிக்ஷா பண்ணது திவ்யாக்கு மறுபடியும் குழம்பி விட்டுருச்சு. திவ்யா என்ன சொல்லுச்சு, எனக்கு உண்மையாலுமே சாரி கேட்ட மாதிரி இருந்தது. இப்ப இவளுங்க இது சொன்ன உடனே திவ்யாக்கு அங்க குழம்பிச்சு. ஐயோ
அப்படின்ட்டு. சோ கமருதீனுக்கு என்னன்னா, நான் ஒரு விஷயத்த சரி பண்ணி வச்சிருந்ததை மறுபடியும் நீங்க குழப்பி விட்டுட்டீங்க, ஆமா பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு சுபிக்ஷா கிட்ட சண்டைக்கு போல, அரோரா கிட்ட தான் போனாரு. ஏன்னா அவர் மைண்ட்ல அரோரா கிட்ட ஆல்ரெடி பிரச்சனை. இது இல்லாம அவர் ஃப்ரெண்ட் வேற அரோராவை நம்பாதீங்க, ஆமா அவ எங்க எதை ஏத்தி பேசணுமோ விட்டு கரெக்டா போட்டு விட்டுட்டு போயிடுறா. ம் அதனால போய் அரோரா கிட்ட பிரச்சனை பண்றது. அதுக்கு வந்து வினோத் வந்து சப்போர்ட் நிக்கிறது. இதுக்கு ம் நடு இந்த இந்த மாதிரி பிரச்சனை. ஆனா பாருக்கும் கமருதீனுக்கும் கூட பிரச்சனை வந்தது அங்க நடுவுல. ஆமா அதாவது இவரு இந்தமா சொல்லியிருக்காங்கல்ல, நீ ம் வந்து நான் உன் கூட இருக்கும்போது பெண்மையா இருக்கேன், என்கிட்ட ஆ, இருந்த அந்த படப்படப்பு எல்லாம் போயிடுச்சு ஆமா அப்படின்னு சொல்றாங்க சார். அதனால கேம் தனியா ஆடணும்ன்றாங்க சார். அதனால நான் பாய் காமிச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு இவரு ஒரு ஆமா விஷயத்த சொல்லவும், அவரு அந்த பக்கம் இவர் பெரிய ரொமான்டிக் ஹீரோ, என்ன இவர் ஆமா மேல எந்த மாஸ் தப்பும் மாஸ் இல்லாத மாதிரி என்ன இவருக்கான காமிக்கிறாரு. மாச வந்து நான் இறக்கி லவர் வந்து இது பாய், பண்றேன். இவர் ஒரு லவர் லவர் பாய் பாய் அப்படின்னு 2 பேரும் அந்த கோவத்துல வந்து விமர்சனங்கள் பண்ணத நல்லாவே பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் பிரேக்ல அரோரா டாபிக் போச்சு. ஆமா சோ இப்ப என்னன்னா, பாருக்கு இன்னொரு டென்ஷன் என்னன்னா, ஐயோ இவன் வந்து நாங்க இப்படி இந்த பக்கம் சண்டை போடுறத எடுத்துட்டு வந்து வீக்கெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றானே, பைத்தியமே. ம் அதுதான் கமருதீன் கேக்குறதா நானும் கேக்குறேன். அத்தனை கேமரா முன்னாடி அவன்ட்டு அதுதானே பேசுற. ஆமா வீக்கெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? ஆ, ஓகே. சோ இதெல்லாம் போகுது. அதுக்கப்புறம் தான் இந்த டாபிக் வருது. அதாவது வந்த ஃபேமிலி லவர்ஸ்ல இவங்கள விட இவங்க வந்திருந்தா பெட்டர் யார் அப்படின்னும் போது ஸ்ரீரஞ்சனி வந்தது. ஃபர்ஸ்ட் பாக்யா பேர் வந்தது. அது அப்பெல்லாம் கிளாப்ஸ் எல்லாம் பயங்கர கிளாப்ஸ் இருந்தது ஆடியன்ஸ் கிட்ட. ஏக்கா ஆனா ம். இதுக்கு முன்னாடி அந்த டாபிக்ல வந்து கமருதீன் பேசும்போது எஃப்ஜே பேர்ல எடுத்தாப்ல பாத்தீங்களா? மறுபடியும் எஃப்ஜே போனதுக்கு எஃப்ஜே காரணம் ஐயோ அதுதாங்க நான் சொல்ல வந்தேன். நீ ம் இப்ப அரோரா கிட்ட நான் ஒரு அர்த்தத்துல ஒரு விஷயம் சொல்றேம்மா, அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டேன். நான் அத ம் வேற மாதிரி சொல்றேன். நீ ம் எத எப்படி தப்பா புரிஞ்சுகிட்டு என்ன பத்தி இப்படி பேசலாம்னு கேட்டிருந்தா அது வேற. எஃப்ஜே ஆமா போனதுக்கு நீதான் காரணம்னா அது என்ன அர்த்தம்? மறுபடி எனக்கு கமருதீன் பாக்க சோ நல்லா தான் எஸ் பேசிட்டு கரெக்ட். அவுட் ஆஃப் ஏன் பிரெயின். அதாவது உன்னால என்ன அரோரா கிட்ட உன்னால அட்டாக் பண்ண முடியும்னா, பிரவீன் உன்னால போயிட்டான், துஷார் உன்னால போயிட்டான், இப்ப எஃப்ஜே உன்னால போயிட்டான். இத வச்சுதான் அட்டாக் பண்ற. சோ நீங்க சண்டை போடுங்க. வேலிடா ம் சண்டை போடுங்க. பாயிண்ட் வச்சு சண்டை போடுங்க. சம்பந்தமே இல்ல. அதுக்குதான் விஜய் சேதுபதி சார் உள்ள வந்து ம் துஷார் வெளில போனதுக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. கரெக்டா ஏன்னா வேலிடா அது அவர் போட்டு உடைச்சு. ஏன்னா ஞாபகம் இருக்கா எஃப்ஜே இதே மாதிரிதான் வந்து துஷார் போனதுக்கு நீதான் காரணம், துஷார் ஆமா இப்படிதான் இது பண்ணிட்ட அப்படின்னும் போது ஆமா துஷாருக்கு சொன்னாரு. ஏன்டா கமருதனுக்கு சொல்லலன்னு நம்ம கேட்டோம். ஆமா சோ இன்னைக்கு தெளிவா அவர் போனதுக்கு இவங்க காரணம் கிடையாது. இவங்க இங்க இருக்காங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால இருக்காங்க. நீங்க இது ஆமா பண்ணாதீங்க. அதே மாதிரி அரோரா கிட்டயுமே ஒரு விஷயத்த அழுதுகிட்டே வச்சு நம்மள அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது அதை வச்சு சும்மா அழுதுட்டே இருக்க கூடாது. ஆமா நல்ல இப்ப விஷயம். மறுபடியும் ஆமா ம். நல்லதாங்க. அதுலயே சொன்னாங்க தெரியுமா? எனக்கு மறுபடியும் கண்ணீர் வருது. சேர்த்து வச்சுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சேர்த்து வச்சுக்கோங்க. வெளியில போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறது ஆமா கரெக்டா இருக்கும் அப்படி. சோ அரோரா கிட்டயுமே இது வந்து இப்படிதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு நீ அழுதுட்டே இருக்கிறது பாயிண்ட் கிடையாது. அதே மாதிரி நீ சும்மா இந்த விஷயத்த வச்சு அந்த பொண்ணை நோண்டாத ம் அப்படின்றது. சாரி சார், நான் இனிமே பண்ண மாட்டேன். ஏன்னா ம் அவன் பண்ற தப்புன்றத சுட்டி காமிச்ச பிறகு பண்ணக்கூடாது. ஆமா இதெல்லாம் தான் எனக்கு கமருதீன் கிட்ட பிடிக்காது. ஒரு ஆமா விஷயத்த ஆனா வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறது. ஆமா எனக்கு இன்னொரு விஷயம் சூப்பரா பிடிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. அரோரா பிரச்சனை, திவ்யா பிரச்சனை, கமருதீன் பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து பார்வதி அவங்க பிரச்சனை இல்ல. ஏய் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, எல்லாருக்குமே இப்ப தெரியுது. பார்வதி வந்தா இதுல வந்து அவங்க ஸ்கோர் பண்ண வராங்க, ஸ்பாட்லைட் தேட வராங்க அப்படின்ட்டு இல்லங்க, எல்லாருமே இப்ப பார்வதிக்கு என்னன்னா இவன் தனியா பேசுற மாதிரி இங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் நம்மள பத்தி பேசுறானே, ம், கொல்றானேன்ற ஆதங்கம், அந்த வைத்தறிச்சல். கமருதீனுக்கு என்னன்னா, கமருதீன் எப்படி தெரியுமாங்க, கோவம் வந்தா இடம் எவலெல்லாம் கிடையாது. ஆமா போட்டு உன்னை செய்வம் பார். அன்பு ம். வந்துச்சுன்னா அதுவும் இடம் எவல் கிடையாது. ஊர் உலகமே காரி துப்புனாலும் பரவாயில்ல, நான் ரொமான்ஸ் பண்ணுவேன். அது அது அதான். ஓகே. அதுதானே இன்னைக்கு பிரச்சனையே அதுதானே. ரொமான்ஸ் மட்டுமா நான் உங்ககிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து டாஸ்க் பத்தி பேசவே இல்லையா உங்ககிட்ட? ரொமான்ஸ் மட்டும் நீ எதுக்கு என்னை வந்து ரிஜெக்ட் பண்ற? உன்கிட்ட உட்கார்ந்து பேசினாலே நீ புறணி தானே பேசுற. ஆனா சமங்க அந்த நைட் கான்வர்சேஷன் நான் ரொம்ப ரசிச்சேன். மறுபடியும் இதை முடிச்சிட்டு போய் நான் மறுபடியும் பார்த்து ரசிக்கிற மூட்ல தான் இருக்கேன். ஏன்னா சில சீன் எல்லாம் எல்லாம் இது பார்க்க நல்லா இருக்கும். ரெண்டு எனக்கெல்லாம் பேரும் மாத்தி மாத்தி காரி துப்பிக்கிட்டாங்களா? ம், விஜய் சேதுபதி வந்து அரோரா பத்தி அப்படி பேசாதீங்கன்றது அரோராக்கு அட்வைசர் எல்லாமே ஒரு போச்சா. ஆமா அதுக்கப்புறம் மெயினான டாபிக் கேப்டன்சி எப்படி இருந்தது? எஸ் எப்படி கேப்டன்சி இருந்துச்சா முதல்ல இந்த ஆட்டி எல்லா இல்ல ஃபேமிலியா இல்ல தான் வந்துகிட்டு இருந்தது. இருந்துச்சு. சோ அதுல என்ன கம்ப்ளைண்ட்னா, போன வாரம் கம்பேர் பண்ற கேப்டனை விட இந்த வாரம் கேப்டன் வீட சுத்தமா வச்சுக்கல. ஆமா கிச்சன் ஏரியால. சரி, அதுல சரி. திவ்யா ஏஞ்சி வந்து அமிதா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது அமித் ஏஞ்சி ஒரு விஷயத்த சொல்லிட்டு ம், ஒரு சார் இந்த வீக் நான் சரியில்லை அப்படின்னு ஒரு சமாளிஃபிகேஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம மேடம் பாரு வராங்க. ஆமா ஏன்னா கமருதீன் என்ன பண்ணிருக்காரு, பாருக்காக சாமான் தொலைக்கிருக்கார் கேப்டன்.
பண்ணலாமா? எனக்கு என்னன்னா, இங்க நிறைய பேர் நம்ம சொல்லியிருக்கோங்க, பாசி ஆட்டிடியூட் உள்ள பொண்ணுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிலாம் வந்து வெளியில மீம்ஸ் பார்த்திருக்கிறேன். ஆனா உண்மைக்குமே சொல்றேன், இந்த டேட் லிட்டில் பிரின்சஸா வாழ்ந்தது வளர்ந்ததெல்லாம் பார்த்தா அது வந்து பார்வதி தாங்க. ஏங்க ஒரு வேலை செய்யணும், ஒரு கேப்டன் வேலை. பண்ணிருக்க கூடாது, வேலை செய்ய வச்சிருக்கணும். இதுல காமெடி என்ன தெரியுமா? ம். நீ பாத்திரத்தை வந்து என்னன்னு கணக்கு வச்சிருக்கிற பாரு. எனக்கு எவ்வளவு பாத்திரம் வருது, சுபிக்ஷாக்கு எவ்வளவு பாத்திரம் வருது, வினோத்துக்கு எவ்வளவு பாத்திரம் வருது முதல் கொண்டு நீ யாரு? நீ எலிசபெத் மகாராணியா? எலிசபெத் கூட ராணியா இருக்கும்போது அவங்க வீட்டுல அவங்க ரூம் வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சிருப்பாங்க. ஆமா. நீ யாரு? உனக்கு ஒரு ம். வெசல் வாஷிங் வினோத் சூப்பரா கேட்டாரு பாத்தீங்களா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வெளியில இருந்தா வேலை செய்யறோம், ஆ, வீட்டுக்குள்ள வந்து உட்காரோம். ஆனா இந்த வீட்டுல நம்மளுக்கு இருக்கிறது அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலையை தானே, மத்த நேரம் எல்லாம் உட்காந்து சும்மா தான் கதை பேசிட்டு இருக்கோம். ஆமா. அந்த வேலைய கூட நீ புலம்பி 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 யாருங்க இந்த பொண்ணு? இதுல வேற புலம்புனாலும் நான் செய்யறல வேலை, ஏன் அது புலம்புறேன்னு கேக்குறேன் நானு. அக்கா இன்னொன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு சொன்னாப்ல தெரியுமா பார்வதி? எனக்கு அது பார்க்கும்போது டென்ஷன் ஆயிடுச்சு. பார்வதினாலே கொஞ்சம் பேசக்கூடிய ஆளுங்கிறதுனால இவங்க வந்து அதை எக்ஸாக்ட் பார்வதி நீங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதை மட்டும் சொல்லுங்க, நீங்க பேசக்கூடிய ஆள் இதெல்லாம் நான் கேட்கல. நீங்க வந்து இது இப்படி பேசி ஜெயிக்க முடியும்னு நினைக்காதீங்கன்ட்டாரு அவரு. நீங்க வேலை பார்த்தன்றீங்கல்ல, இங்க எங்களுக்கு தெரியலன்ட்டாரு அவரு. ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒன்னும் கிழிக்கல, உன் வாய்ஸ் ஆர்டர்லாம் வீட்டாளுங்க கிட்ட வச்சோ என்கிட்ட வச்சுக்காத கொட்டை நறுக்கிடுவேன்றதுதான் அர்த்தம் அது. ஆமா. இல்ல என்னத்த கழுவுனீங்க? நீங்க கழுவுனதை காட்டுங்க பார்வதி. ஏதாச்சும் கழுவுனீங்களா? கழுவுனதை காட்டுங்க. எனக்கு ஒரு ரொம்ப இரிட்டேட் ஆனது என்ன தெரியுமா? முதல்ல நீ வேலை செய்ய மாட்ட, வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு 1008 பஞ்சாயத்து பண்ணுவான். ஆனா கணக்கு போடுவேன்னு சொல்லி இருக்க பாரு, ஒரு பாத்திரத்தை கணக்கு. ஆமா. ஏங்க இந்த வீட்டுல எத்தனை பேர் வெசல் வாஷிங்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நின்னு. ஆமாக்கா. என்ன வலாட்டா? இப்ப உனக்கு வந்து கமருதீன் கேப்டன் ஆனது வலிக்குது ஒரு இடத்துல, உனக்கு வந்து வயித்தறிச்சல், உனக்கு மனசு ஏத்துக்க முடியல. ஆனா அந்த பையன் உனக்காக பாத்திரம் எல்லாம் துலக்குறானே, அப்ப மட்டும் உனக்கு கமருதீன் தேவையா? ஆமா. இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க. கனிய வந்து அது என்னது மாதாவா, அது என்ன மாதா, ராஜமாதான்னு சொல்றோம். ஆனா கனி எல்லா வேலையும் பாக்குறாங்க, எல்லா வேலையும் பாக்குறாங்க. இந்த வீட்டுல இப்போ நான் சொல்றேன், திவ்யாவா இருக்கட்டும், யாரெல்லாம் அராஜகம் பண்றாங்களோ, யாரெல்லாம் சீனை போட்டுட்டு சுத்துறாங்களோ, ஓகே, அவங்க எல்லாருமே வீட்டு வேலை செய்யும் போது ஒரு குறை சொல்லாம எல்லா வேலையும் செய்வாங்க. மத்தவங்க கிட்ட சண்டை சுத்தி பேசுறது இதெல்லாம் விட்டுருங்க பக்கத்துல. ஆனா வேலன் வரும்போது இருக்காங்கல்ல, நீ ஒருத்தி மட்டும் ஏன் இவ்வளவு சீன் போடுற? இந்த வீட்டுக்கு நீ கமிட்மெண்ட் வந்திருக்கமா? ஆமா. இந்த வீட்டுல நீ உன் வீட்டுல வைக்கிற மாதிரி சர்வன்ட் மேட் எல்லாம் வைக்க முடியாதுமா. உன் வேலையை நீதாமா செய்யணும். மத்தவங்க, அதாவது நீ பாத்ரூம் போகும்போது அந்த பாத்ரூம் ஒரு வாரம் இன்னொருத்தன் கழுவுறானா, அடுத்த வாட்டி அவன் போகும்போது அந்த பாத்ரூம் நீ கழுவிதான் ஆகணும். உன் சாப்பிட்ட தட்டை இன்னொருத்தன் கழுவுறானா, அவன் சாப்பிட்ட தட்டை நீ கழுவிதான் ஆகணும். ஆமா. நீ வீட்டுல செருப்பு போட்டுட்டு நடுக்கிற பெருக்க, அந்த குப்பையெல்லாம் இன்னொருத்தன் பெருக்குறான்னா அதே மாதிரி அவன் நடக்கும் போது நீ பெருக்கணும். ஆமா. இது எப்படி ரெஜிரா? இவங்களுக்கு வரும்போது மத்தவங்க செய்யணும், மத்தவங்க வந்து அது சொன்னா மட்டும் அது வந்து அதை இழுத்து 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 யாருங்க இவங்க? என்னன்னா எல்லாத்தையுமே வந்து கணக்கு பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா அப்ப ஒழுங்கா வர்ற டாஸ்கா செய்யலாம் பார்வதி. டாஸ்க்கும் ஒண்ணும் கிடையாது தத்தி. அதே மாதிரி பண்றதும் வெறும் வாய்ச்சோடால் வச்சா இவ்வளவு நாள் இருந்ததுன்னா அது பார்வதி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு எப்பறம் சப்போர்ட் பண்றீங்க? சப்போர்ட்டே பண்ண முடியாது, சப்போர்ட்டே பண்ண முடியாது. அதனாலதான் அவர் சொன்னாரு, இந்த விஷயம் தவறு அப்படின்னு தெரிஞ்சு கூட நீங்க அதுக்கு டிஃபெண்ட் பண்ணி நிக்கிறீங்க பாத்தீங்களா? அது ஏன் தான் எனக்கு புரியலன்றது. இது ஒரு பெரிய அசிங்கம் பார்வதிக்கு. ஒரு வேலை செய்யலன்றதை வச்சு நீ எத்தனை வாரம் திட்டு வாங்கி இருப்ப? 12th வீக். அதான் பார்வதி 12வது வாரம் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு வாய், அது ஒண்ணு மட்டும்தான். இல்லன்னா கிடையவே கிடையாது, இருக்கே வாய். இதுக்கு நடுவுல பலியாடான கமருதீனா இருக்கட்டும். ஆமா. யாரெல்லாம் கமருதீன் அப்புறம் வந்து தண்ணி பழம் கொஞ்ச நாள். ஆமா. வேற எதுவும் கிடையாது. வாட்டர் மெலான்லாம் இல்லன்னா எப்படிங்க புரணி பேச? இது ஒண்ணு சொன்னாரு பாருங்க கமருதீன், வாட்டர் மெலான் வந்து இப்ப இதுவானது காரணமே நீதான். ஆமா. சோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, யாரெல்லாம் டார்கெட், இப்ப பாருங்க அமித் அவுட். ஆமா. அமித் அவுட் முடிஞ்சிருச்சு, அமித்தோட சொல்லி முடிஞ்சிருச்சு. கமருதீன் வந்து வேற வழியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கறனால உன்னால கமருதீனை தூக்கி வெல்ல முடியல, போட முடியல. ஏங்க நிறைய இடத்துல கமருதீன் நாமினேட் ஆகாத அப்பவே இவன் தப்பிச்சிட்டானே கமருதீன்னு சொன்ன காலம் உண்டு. இப்போ அவன் ஜெயிக்கிறதெல்லாம் உன்னால ஆக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல நீயா அவனான்னு வரும்போது நான் என்ன சொல்றேன், இது எப்படி இருக்குன்னா, நீ மட்டும் வளர்ந்து வரணும், உன் கூட இருக்கவன் வளரக்கூடாது, உனக்கு கீழே தாழ்ந்து போயிருக்கணுமா? இது என்ன நியாயம்? ஆனா அவன் என்ன நினைக்கிறான், அவனும் வளரணும் நீயும் வளரணும்னு நினைக்கிறான். ஆமா. இல்ல எனக்கு பார்வோட மைண்ட் கண்டிஷன் இப்ப எப்படி இருக்குன்னா, தண்ணி பழம் வந்து ஈஸி, அதை தூக்கி போட்டுடலாம். இப்ப கலையரசன் வேற, இப்ப வச்சது கமருதீனோ டிரான்ஸ்பார்மர், கையை எடுத்தா பிளாஸ்ட் ஆயிடும். அடடா, பார்வதிக்கு இப்போ
பக்கா கிளாரிட்டி. இவன் கிட்ட இதே இந்த வீடா இருந்தாம வெளியில இருந்திருந்தோம்னா நம்மள போட்டு பொல ஆக்கிட்டு இருப்பான். நல்ல வேளை இந்த வீட்ல நம்ம வந்து தப்பிச்சிட்டோம். இப்போ எய்தர் அவன் எலிமினேட் ஆயிட்டு போற வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த டிராவல் பண்ணணும். ஒதுங்குறது கூட ரொம்ப சேஃபா ஒதுங்கணும். இல்லன்னா நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆயிடும். வெளியில போச்சுன்னா வீட்ல ஒத்துக்கல, உனக்கு எனக்கு செட் ஆகல, நம்ம கத்திரிக்கோல் மாதிரி அப்படி கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றதுதான் பிளானே. கமருதீன்லாம் டீல் பண்றதெல்லாம் செம்மக்கா. ஐ அம் நாட் த டேஞ்சர், ஐ அம் த டேஞ்சர். என்ன மவளை அப்படிங்கிற யாரா இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க, மனுஷங்க தானே. கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க வந்து இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க, வில்லனா இருக்காங்க. அவரே சொல்றாரு வில்லின்றாரு. எனக்கு என்னன்னா உன்னை பாதி பிடிக்கும் பாதி பிடிக்காது. அந்த பிடிக்கும்ன்றதுக்காக இவர் எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாரு பாருங்க. அந்த அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த கோவமா வெளியில வந்து அவரு ட்ரிகர் ஆயிடுறாரு. ஆனா அந்த இடத்துல கூட எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு, ஏன்னா எல்லாருமே நாமினேட்டட், அவரை தனியா உட்கார வச்சாங்க. அப்ப பிக் பாஸ் அவரு சேது கேட்டாரு, உங்களுக்கு யாரை காப்பாத்தணும்? அந்த ஆள் நினைச்சிருந்தா வினோத்தை காப்பாத்திருக்கலாம், யார வேணா அந்த வீட்டுல காப்பாத்திருக்கலாம் கூட பாருன்னு சொன்னாரு. ஆனா மனசாரதான் சொன்னாரு. அந்த முக ரியாக்ஷன் பார்க்கும்போது பாரு, உடனே அந்த நேரத்துல மட்டும் உனக்கு அப்படியே பொங்கிட்டு வருது, போய் உடனே அப்படியே ஒட்டி உரசுறது. ஜனங்க சிரிச்ச உடனே விஜய் சேதுபதி சொன்னார் பாருங்க, சில பேர் தலையெழுத்தெல்லாம் மாத்த முடியாது. யாரு சொன்னார் தெரியுமா? கமருதீனுக்கு சொன்னாரு. இவ்வளவு தெரியுது உனக்கு அந்த பொண்ணை பத்தி, இவ்வளவு பேசுற, மறுபடியும் இப்படி சிரிச்சுட்டு உட்காடுற, அந்த பொண்ணதான் காப்பாத்த முன்னெல்லாம் யாரா என்னடா பண்ண முடியும், உன் தலையெழுத்து இப்படி இருந்தா என்ன சாமி பண்ண முடியும்ன்றதுதான் விஜய் சேதுபதி கமருதீனுக்கு சொன்னது. ஆமா இல்ல எனக்குமே வந்துக்கா அவ்வளவு யூஸ். எனக்கு என்னன்னா எதுவுமே தெரியாத பையனா இருந்தா ஓகே, எல்லாமே தெரியுது, பட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல எதுக்கு போய்கிட்டு. எனக்கு இப்போ நான் சொல்லுவேங்க, முன்னாடியாச்சும் ஒரு டவுட் இருந்தது, கமருதனும் சேர்த்து ஏதோ ஒரு கேம் விளையாடுறா. நான் இப்ப சொல்றேன், கமருதன் வந்து பாரு கிட்ட உண்மையாதான் இருக்காரு. அரோராவை கூட அரோரா முன்னாடி தான் வம்பிழுக்கிறாரு, பலபலன்னு வம்பிழுக்கிறாரு, சண்டை போடுறாரு, வினோத் கிட்டயும் புலம்புறாரு. ஆனா பாரு கிட்ட நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அரோராவை சப்போர்ட் தான் பண்றாரு. அவன் நிறைய இடத்துல எனக்காக நின்றுக்கா, அவன் நிறைய இடத்துல எனக்கு நின்று சொன்னாரு பாத்தீங்களா நைட் சண்டேல. அரோராவை பத்தி இனிமே நீ பேசுன உனக்கு அவ்வளவுதான் அப்படின்றதுலயே வந்து என்னதான் பொத்தின்ராஜ் அவர் ஃப்ரெண்டு போய் சொன்னாலுமே எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு மனசுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஏய் இருக்கட்டும், ஓகே, அவ பண்றா, நிறைய விஷயம் பண்றா, பேச. அவங்க எதிர்பார்க்கறது என்ன தெரியுமாங்க? கமருதன் வினோத் எதிர்பார்க்கிற ஃப்ரெண்ட்ஷிப் என்ன தெரியுமா? அது ஒரு வகையா தப்புன்னு சொல்லலாம் இந்த கேம்ல, ஒரு வகையா அது அவங்களோட ஃபீலிங்ஸ்னு சொல்லலாம். அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாலே அது நல்லதோ அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது நல்லதா தான் சொல்லணும், கெட்டதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள அப்படி இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட் தானே, நான் தப்பு பண்ணா என்ன இப்போ, ஆனா தப்பு பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுதான் அவங்களோட லாஜிக்கா இருக்கு. அதனாலதான் அவங்க அரோரா கிட்ட வம்பிழுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ஓகேவா? ஆனா அரோராக்கு என்னன்னா, ஓகே ஃப்ரெண்ட் இதெல்லாம் ஓகே, ஆனா ஃப்ரெண்டா இருந்தாலுமே நீ தப்பு செஞ்சா நான் சொல்லுவேன். பிளஸ் அதுக்கான இடம் இது கிடையாது, இது பிக் பாஸ் ஷோன்றது அரோரா காமிக்கிறாங்க. இதனாலதான் கமருதீனுக்கு அரோரா மேல கோவம், அந்த எரிச்சல், அந்த ஒரு கம்யூனிகேஷன் பிளஸ் பார்வதிக்கும் பொசசிவா இருக்குன்னு அவர் ஒதுங்குறது. ஆனா பார்வதி கிட்ட பேசும்போது அரோராவை பத்தி பேசக்கூடாதுன்றது, அரோரா எனக்கு நிறைய இடத்துல நின்றுக்கான்னு இன்னைக்கு மத்தியானம் சொல்றது முதல் கொண்டு, அந்த மனுஷன் எங்கேயோ ஒரு இடத்துல நல்லவர் தாங்க. ஏக்கா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கமருதீன் வந்து பார்வதி ஏதாவது டவுன் பண்ணி பேசினா பார்வதிட்ட வந்து சொல்லுவாப்ல அரோரா பத்தி பேசாதுங்க. ஆனா இன்னொன்னு அரோரா கிட்ட போகும்போது அரோரா கிட்ட வந்து அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து வைக்கதான் செய்வாப்ல கமருதீன். எனக்கு உனக்கு என்கிட்ட பிடிக்கல, ஆனா வெளியில பின்னாடி பேசல, பின்னாடி பேசல. அதுதாங்க இப்ப வினோத் கிட்ட அவங்க கிட்ட கூட ஏன்னா இவங்க 3 பேருமே ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா சுத்துனவங்க, அதனால வினோத் கிட்ட கூட அந்த ஒரு இது வருது. ஆனா பார்வதி கிட்ட அப்படி அரோரா விட்டு கொடுத்த மாதிரிலாம் நான் பாக்கல. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம், நல்ல ஒரு சூப்பர் விஷயம். அண்ட் வந்து இப்போ பேக் டு திஸ் நெக்ஸ்ட் டாபிக். என்ன டாபிக்னா, இந்த ஃபேமிலியில வந்த ஆளுங்களை இவங்களுக்கு பதில் இவங்க இருந்திருக்கலாம் அப்படின்னும் போது நிறைய பேர் ஸ்ரீரஞ்சினி, ரியா பேர் சொன்னாங்க, பாக்யா பேர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் பாருவோட அம்மா பேர் சொன்னாங்க, அப்புறம் அமித்தோட குழந்தை பேர்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு யாருக்கு இருந்துச்சு? எனக்கு வந்து ஸ்ரீரஞ்சினி நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ரீரஞ்சினி போனதுனால ஸ்ரீரஞ்சினி. பாக்யா செம்மையா இருக்கும். பாக்யா வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சில விஷயம் எல்லாம் பேசினாங்கல்ல, எல்லாம் வச்சிருக்கிறேன் நீ வெளிலவா உனக்கு அடி இருக்குது அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் அவங்க. அதுக்கப்புறம் ரியா, இந்த 3 பேர் அண்ட் பார்வதி அம்மா. ஏன்னா பார்வதி அம்மா என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்குள்ள திவ்யா வந்து நிறைய இடத்துல அவங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கு, இந்த டீ காஃபிக்கு அவங்களை இப்படி புடிச்சிட்டு வந்து இறக்கி விடுறதுல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆனா அதே திவ்யாவை பத்தி பாரு கிட்ட என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு ஃபுல்லா நெகட்டிவிட்டி, ஊர் கிளவின்னு இருக்காங்க. அப்போ திவ்யா முன்னாடி ஒரு ஃபேஸ காமிக்கிறாங்க, இந்த பக்கம் வந்துட்டு பாரு கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்றாங்க. புரியுதா? சோ அதே மாதிரி கமருதன் கிட்ட இந்த வீட்ல சேஃபா இருக்கணும். நான் ஒண்ணே ஒண்ணு தாங்க சொல்றேன்,
நான் தப்பு சொல்லல அந்த அம்மாவை. 2 விஷயம் தான். அந்த அம்மா வந்த அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன். அவங்க பிஆர் டீம் சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி நிறைய பிரச்சனைங்க போது, நீங்க இன்னும் பிரச்சனை பண்ணாதீங்க. பிஆர் டீம். 2வது அவங்க ஃபேமிலிலயும் சொல்லியிருப்பாங்க. வெளியில வந்துட்டோம், பாத்துக்கலாம். அவளே பேச மாட்டான் அந்த பையன்கிட்ட. நீ உள்ள போய் டீசென்ட்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துரு. இதுதான் அந்த அம்மாக்கு மத்தவங்க வெளியில இருந்து கொடுத்த இன்புட் ஸ்ட்ராட்டஜி. அந்த அம்மா ஸ்ட்ராட்டஜி உள்ள வந்து பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஆமா. சோ அவங்களும் தரமான ஒரு பிளேயரா தான் நான் பாக்குறேன். ஆமா. சோ என்னோட கணக்கு பிரகாரம் இந்த பிளேயர் எல்லாம் வந்து உள்ள வந்து, ஏன்னா ஸ்ரீரஞ்சினி பயப்படுற ஆள் கிடையாது, சுருக்கு சுருக்குன்னு பேசுற ஆளு. ரியா ஆல்ரெடி ஒரு கண்டஸ்டன்டா போனவங்க. எனக்கு இப்பவும் யோசனை என்னன்னா, ஏன்டா ஒரு வாரத்துல அந்த பொண்ணை வெளில அமிச்சிங்க? ஷீஸ் a நைஸ் பிளேயர். 2 வாரம் நினைக்கிறேன். 2 வாரம். ஃபர்ஸ்ட் வந்து வாரம் நாமினேட் பண்ண முடியாது, அதுக்கு அடுத்த வாரம். எனக்கு என்னன்னா ரியாவை போன சீசனுக்கு இந்த சீசன் அமிச்சிருக்கணும் உள்ள. ஆமா, நல்லா பேசுறாங்க. நம்ம டஃப் இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் தான். ஷீஸ் a நைஸ் பிளேயர். பயப்படாம ஒரு பேசுற ஒரு நல்ல பிளேயரா நான் பாக்குறேன். அவங்க அதே மாதிரி பாகியலட்சுமி அது வேற மாதிரி இருந்திருக்கும். நான் சொன்னல வட சென்னையில இருக்கிற ஒரு பொண்ணு. சத்தியமா இவங்க கான்வர்சேஷன் எல்லாம் பார்க்கும்போது வட சென்னையில இருக்கிற தனுஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் பயமா நான் கனெக்ட் பண்ணி மீம்ஸ் கூட அந்த படத்துல உள்ள பாட்டெல்லாம் போட்டுதான் ஒரு அந்த பாட்டு தான் போட்டு அதெல்லாம் போட்டு. சோ நல்லா இருந்தது. இது அதுக்கப்புறம் திவ்யா வந்து அவங்க அப்பா வந்திருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவரும் சிரிச்சுக்கிட்டே நிறைய இடத்துல பார்வதி அட்டாக் இருந்தாரு. சோ இது வந்து ஓகே, இது நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நடுவுல தான் வந்து விஜய் சேதுபதி கலாச்சாரம் நம்ம பார்வை. அமித்தோட பொண்ணு ஒருத்தர் யார் என்ன சொன்னாங்க, கமரு உங்களை கிங் கமரு சொன்னாங்களா சார்? ஆமா சார், ஆமா. அப்புறம் பாரு கிட்ட வந்து சார் பிளேஃபுல் பாரு இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க பாரு சார். அதுதான் ஏங்க குழந்தைங்க வந்து தெய்வத்துக்கு சமானம். என்னங்க நீங்க அங்க கலாய்ச்சதா இருக்கட்டும், நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த பிட்டும் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஆமா இல்ல அதுலயும் விஜய் சேவி சார் சொல்லிருப்பாப்ல, வில்லன் ஒரு ஹீரோ நல்லா இருக்குன்னா வில்லன் வெயிட்டா இருக்கணும்ல அப்படின்னா அதுதான். அப்போ அங்கேயுமே நீ வில்லன் ரோல் தான் இந்த வீட்டுல பிளே பண்றது அவர் இன்டைரக்டா சொல்றாங்க. ஒரு விஷயத்த நம்ம நல்லா நோட் பண்ணோம். விஜய் சேதுபதி சில விஷயங்கள் தான் டைரக்டா சொல்லுவாரு, சிலது இன்டைரக்டா கவுண்டர் அடிச்சுட்டே போறாங்கன்னா அதுல ஒரு உள் குத்து பயங்கரமா இருக்கு. சோ நீ இந்த வீட்டுல பார்வதிக்கு அவர் கன்வே பண்ணது என்ன தெரியுமா? நீ ஹீரோ கிடையாது, வில்லன். வில்லன் இல்லாம ஒரு ஹீரோவால அந்த படத்துல நம்ம பார்க்க முடியுமா? அதுதான் பார்வதியோட ரோல் இந்த பிக் பாஸ் சீசன்ல. அதான்க்கா, பவானி இல்லாம ஒரு ஜேடி கிடையாதுல்ல, அதனாலதான். சோ அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த மாவல. ஆனா அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி. ஹோஸ்டே சொல்லிட்டாரு. அண்ட் விக்ரம் திவ்யாவோட சண்டை எங்க நடந்ததுன்னா, இவங்க டைம் இந்த வீட்டுல முடிஞ்சிச்சு, அவங்க வீட்டுக்கு போலாம்னாங்கல்ல. ஆமா. அந்த டாஸ்க்ல தான் வந்து விக்ரம் வந்து சரி இவங்க ஒரு விஷயத்த வந்து சுத்திக்கிட்டு ஒண்ணு பண்றாங்க, கொல்றாங்க, அதனால இவங்க டைம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். கேட்க மாட்டேங்கிறாங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு உடனே திவ்யா எழுந்திருச்சு டக்கு டக்குன்னு ஷார்ட்டா சொல்லி முடிக்கணும். மறுபடி நீ முதல்ல இருந்து எடுத்துட்டு வந்து இது பண்ணு. அங்க கலாச்சிட்டாரு பாத்தீங்களா அவரு, அந்த காதை எதுக்கு உனக்கு அது? அப்போ அந்த இடத்துல விக்ரம்ல இருந்து சபரியில இருந்து சிரிச்சு ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, அதுக்கான இடம் யார் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணது? திவ்யா தானே. ஏங்க அந்த பொண்ணு இது ஏன் புரியல எனக்கு. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, வீட்டாளுங்க சொல்றாங்க, ஹோஸ்ட் சொல்றாரு. இது இந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் திவ்யாக்கு பிரச்சனை தான். இதை எதிர்கொள்ளணும், இதை மாத்திக்கணும் அப்படின்னா திவ்யா ஒரு விஷயத்தை எடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கணும். அதை விட்டு சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. 2வது பேச விட்டுட்டு பேச வைக்கணும். சோ அது நல்லா இருந்தது, அது தேவை. ஏன்னா நீ அததாமா பண்றன்றது விஜய் சேதுபதி அங்கேயுமே நீ இததான் பண்ற பத்தியா, இது நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன். அண்ட் தென் அமித் எவிக்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு கான்வர்சேஷன் பாக்குறோம். யாருக்கு? பாருக்கும் கமருதனுக்கும் வெளியில ஒரு கான்வர்சேஷன். ஆமா, வெளியில வந்தோடனே பாரு வந்து சொல்றாப்ல, நான் உன்கிட்ட பேசின நம்மால் ரெஜிரா நின்னுடுச்சு. மறுபடியும் சொல்லுங்க. நின்னுட்டு வந்தீங்க இன்னொரு தடவை. ஓகே, அதான் பாரு வந்து சொல்றாப்ல, உன்கிட்ட பேசுறதுல நீ என்னடா சபையில போய் இது பண்ற, நீ வந்து ரிஜிஸ்டர் பண்றியா நீ எங்களுக்குள்ள அப்படிங்கும் போது கமருதீன் அதையும் சொல்றாப்ல, அதையும் ஓப்பனா சொல்றாப்ல. ஆமா, ரிஜிஸ்டர் தான் பண்றேன் நானு, ஒரு இடத்துல போயிட்டு நான் பதிவு பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து தோணுது, நீ வந்து இந்த மாதிரி பண்றேங்கிறது எனக்கு தோணுது, எனக்கு கிளாரிட்டி வேணும், அதனால நான் பண்றேன். யாருக்கா சொல்லுவா? அதை சொல்றாப்லக்கா. ஏங்க பயமா இருக்குன்னே சொல்றாரு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு. அததான் வந்து அந்த இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இந்த பேட் டச் அன்னைக்கு பேசினாப்ல, அப்ப அதையுமே நீ என்ன கன்ஃபஸ் பண்ண வச்சேன்னா, ஆமா நான் உன்னை கன்ஃபஸ் தான் பண்ண வச்சேன். உன் வாயில இருந்து வார்த்தை எனக்கு வேணும், ஏன்னா எனக்கு பயமா இருக்கு பண்றது. உன் கேம் நீ விளையாடி, என் கேம் நான் விளையாடுறேன், உனக்கு எனக்கு செட் ஆகல. அப்புறம் தான் கோவம் வரத பார்த்தேன்.
கைய வச்சுட்டு கூட்டிட்டு போய் தனியா கூட்டு போய் சமாதானப்படுத்துறது. அதுக்கப்புறம் சாண்ட்ரா எப்படின்னா இன்னைக்கு என்னமோ பயங்கரமா வந்த வாரத்துல இன்னைக்குதான் நியாயமா பேசின மாதிரி இருந்தது. இந்த பக்கம் வினோத் கமருதனை கூட்டு போகும்போது இவங்க சொல்றாங்க பாரு, நான் சொல்லிட்டேன்டி இந்த வீட்டுல அது பேச வேணாம், பேச வேணாம். அப்ப சாண்ட்ரா சூப்பரா சொன்னாங்க, இந்த வீட்டுல ஆரம்பிச்சது இந்த வீட்டுலதான் பேசணும் பாரு, அவன் பேசதான் செய்வான், ஏன்னா இந்த வீட்டுலதான் எல்லாம் பண்ணீங்க, அப்ப இந்த வீட்டுலதான் அவன் பேசுவான், அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொன்னது 100க்கு 100 சரியான ஒரு வார்த்தை. சேச்சி வந்து இன்னைக்குதான் கரெக்டா பேசியிருக்காங்க. ஆமா ஏக்கா, இன்னைக்கு சேச்சி ஆசமா தான் பேசினாங்க. ஆனா நடுவுல நீங்க எனக்கு இது மட்டும் புரியலங்க மக்களே. எனக்கு அந்த ஃபுட்டேஜ் யாராவது இருந்தா இன்ஸ்டாகிராம்க்கு எனக்கு ஒரு ஜிரா காமிச்சு விடுங்க. இந்த பிரச்சனையிலேயே அவர் வந்து உங்க அப்பா இறந்துட்டார்ல அப்படின்னு அந்த விஷயத்த சொல்ல அது இங்க பேச வேணாம்னு சொல்லி அது கட் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் எங்கேயாவது 24 ஹவர்ஸ்ல மிஸ் பண்ணிட்டேனா, இல்ல இவங்க குசுன்னு பேசியிருக்காங்களா, நம்ம அது நம்மளுக்கு அது சரியா கன்வே ஆகலையா தெரியல. அது என்ன தெரியணும். ஏன்னா அந்த இடத்துல அவரு உங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லும் போது பார்வதி பண்ணாங்க. ஆமா பார்வதி அது பேச வேண்டாம். ஒருவேளை நான் எங்கேயாவது விட்டுருப்பேனா எனக்கு தெரியல, பை மிஸ்டேக். ஆமா பேசவே வேணாம். அந்த ஃபுட்டேஜ் எங்க 2 பேத்துக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நம்ம அதை பத்தி பேசலாம். ஆமா கண்டிப்பா. அது யாராச்சும் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா போடுங்க, இல்ல கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அதையாச்சும் கமெண்ட்ஸ்லயாச்சும் போட்டு விடுங்க, இதனாலதான் பேசுறாங்கன்னு நம்ம வந்து இங்க கமெண்ட்ஸ்ல போட்டா கூட வில் ஃபீல் வெரி ஹாப்பி, ஏன்னா எனக்கு அதை பத்தி பேசணும் அப்படின்ட்டு. அண்ட் மறுபடி என்னடா இப்பதான் மறுபடி பாருன்னு சொல்லி 2 பேர் கையை கொத்துட்டு உட்கார்ந்தாங்க, அடுத்த செகண்டே சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு அளவுக்கு ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா, இது செட் ஆகல, பாருக்கும் கமருதனுக்கும் இது செட் ஆகல. வேலையை வேலையை அவங்க பாக்கட்டும் அப்படின்றதுதான் நல்லது. இல்லன்னா வர வாரம் டிக்கெட் டு ஃபினாலே இருக்கு பாருங்க. தொடர்ந்து 3 வாரமா டபுள் எவிக்ஷன் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு கனி வெளியில வந்தாச்சு, அது நாளைக்கு எபிசோட்ல காட்டுறேன். ஆமா ஏகா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்து இல்ல இன்னொருத்தர் விட்டு கொடுத்து பேலன்ஸ்டா போறதா, 2 பேரும் ஒவ்வொரு டயத்துல விட்டு கொடுக்கணும். மெயினா ட்ரஸ்ட் இருக்கணும். கமருதனுக்கு பார்வதி மேல ட்ரஸ்ட்ன்ற ஒரு விஷயமே இல்ல, ஏன்னா அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க பார்வதின்ற. நானு அவருக்கு கண் முன்னாடியே தெரியுது நான் ஒரு யமனோட பழகுறேன்ட்டு. அவரே சொல்றாரு வில்லன்னு, நீ ஒரு வில்லின்றாரு. அப்போ நீ புறணிதான் பேசுவ, நீ சொல்றியா என்கிட்ட ரொமான்டிக்கா பேசுறேன் பண்றேன்ட்டு, நீ என்ன பண்ற? அது எனக்கு 2 பேரை பார்க்கும்போது ஒண்ணுதான் தோணுது. கமருதீன் வெளியில வாங்க, உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கு, பாரு வெளியில வாங்க, உங்களுக்கு நல்ல பிசினஸ் இருக்கு, தனித்தனியா 2 பேரும் நல்ல விஷயமா பண்ணுங்க, தனித்தனியா பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க, சேர்ந்து இருக்காதீங்க. அது 2 பேருக்குமே அது 2 பேரும் கொடுத்துக்கிற பனிஷ்மெண்ட், அவ்வளவுதான். அதனால இது வேண்டாம். சோ எனக்கு என்னன்னா இன்னொரு 3 வாரம் தான் இருக்கு, இந்த வாரம் முடிஞ்சிருச்சு, இந்த சோலி முடிஞ்சிருச்சு. சோ டிக்கெட் ஃபினாலே இருக்கு, யார் அடிக்க போறாங்கன்னு தெரியல. 9 பேர் தான் இருக்கீங்க வீட்டுல. இப்போ வந்து 11 பேர் இருந்தாங்க, 2 பேர் அவுட், 9 பேர் தான் இருக்காங்க. யாரு டிக்கெட் ஃபினாலேன்னு தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்சு வர வாரம் ஒரு எலிமினேஷன் தான் இருக்கும், ஏன்னா கண்டினியூஸா 3 வீக்ஸா டபுள் எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆமா சோ ஒரு எவிக்ஷன் தான் இருக்கும். அந்த ஒரு எவிக்ஷன் யாருன்னு தெரியாது. அந்த லக்கியா யாரு பயங்கர எஃபர்ட் போட்டு அந்த டிக்கெட் ஃபினாலே எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆமா சோ இந்த நேரத்துல சொல்லுங்க, உங்க கெஸ் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்கக்கா? ஹை சான்சஸ் வினோத் கமருதனுக்கு இருக்கு. சபரி வந்து இந்த கை வலியெல்லாம் விட்டு இறங்கி ஆடினார்னா சபரிக்கு இருக்கு சான்ஸ். விக்ரம் வந்து சம்டைம்ஸ் பயங்கர சூப்பரா இருக்காரு, சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்குது கேம்ஸ் அவருக்கு. சோ வேற யார் இருக்கா? சுபிக்ஷா. எனக்கு சபரி வினோத் கமருதனோட போட்டி போட்டு ஒரு விஷயம் அவங்களால சக்சீட் பண்ண முடியுமான்னு கேட்டா சான்சஸ் கம்மி, ஏன்னா இவங்க அதுக்கேற்ற மாதிரி கேம் கொடுக்கணும் வெறும். ஏன்னா இன்னொன்னு என்ன தெரியுமா, இருக்கிறதுல ஈஸியான சீசன் இந்த சீசன் தான். பிசிக்கல் டாஸ்க்னு பாத்தீங்கன்னா 2 தான் வச்சாங்க, மத்தது எல்லாமே வாய் வார்த்தையாலேயே ஓபி அடிச்சு முடிச்சிட்டாங்க இந்த சீசன். சோ எனக்கு என்னன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே வச்சு குடுங்கடா, ஆனா பெண்கள் ஆண்களுக்கு சேர்த்தா மாதிரி ஒரு நல்ல ஃபைட் குடுக்குற மாதிரி, ஒரு டஃப் குடுக்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா குடுங்க கேம்ஸ்ன்றத பிபி டீமுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் நான் வைக்கிறேன். சோ ஹை சான்சஸ் இந்த ஆண்களுக்கு நான் பாக்குறேன் ஆக்சுவலா. ஆமா ஏகா, மிட் வீக் எவிக்ஷன் இருக்குமா? மிட் வீக் எவிக்ஷன் நான் அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வீக் இருக்காதுங்க, ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே எல்லாருமே அந்த கேம் விளையாடணும். சோ அது இருக்காது. சோ சாட்டர்டே நடக்க போற ஷூட்டிங்ல ஒருத்தர் எலிமினேட் ஆயிடுவாங்க. ஒருத்தர் எலிமினேட் ஆயிட்டாருன்னா 8 பேர் கணக்கு. 8 பேர் கணக்குல அடுத்த வாரம் பணப்பெட்டி ஒருத்தர் தூக்குவாங்களா? ஆமா நிறைய சான்சஸ் 95+ சான்சஸ் வந்து அரோராக்கு இருக்கு பணப்பெட்டி. ஏன்னா அரோராக்கு நல்லா தெரியும், நான் ஏதோ
ஏதோ ஏதோ ஒரு விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 50 நாள் லக்ல இருந்தேன். இப்ப ஏதோ நான் பேசுறேன் கரெக்டா இருக்குன்றாங்க. என்னன்னு எனக்கே தெரியல. நான் இத்தனை நாள் நவுந்து வந்துட்டேன். சோ எனக்கு காசு தேவைன்னு சொல்ற ஒரு பொண்ணு. ஆமா. சோ அந்த பொண்ணு பணம் பெட்டிய எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் தூக்கும்னு இருக்கு. சோ அந்த பொண்ணு பணப்பெட்டியை தூக்கிட்டாங்கன்னா அந்த வாரம் ஒரு எவிக்ஷன் ஆயிடுச்சுன்னா வீட்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 7 பேர். 7 பேர் இருக்கும். ஆமா. மறுபடியும் அந்த வீக்கெண்ட்ல ஒரு அவுட் விக்கெட். ஆமா, 1 அவுட். ஆமா. 6 பேரு அடுத்த வாரம் நவுந்தாங்கன்னா மிட் வீக்ஸ்ல 6 பேரை தூக்குனாங்கன்னா மீதி 5 பேரை ஸ்டேஜ்ல ஏத்துவாங்க. சோ இதுதான் என்னோட கணக்கு. சோ இந்த கணக்குல வந்து நம்ம டிக்கெட் டு ஃபினாலே நடக்கட்டும். யார் அதை எடுக்கிறாங்கன்னு பாப்போம். அண்ட் ஓட்டிங்ல யார் இந்த வாரம் வெளியில போவாங்கன்னு பார்த்து. ஏன்னா நான் இப்பவே இந்த வாரமே நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு ஷாக்கிங் எலிமினேஷன் இருக்குமான்ட்டு. ஏன்னா கனி 4th பிளேஸ்ல நல்ல குத்துக்கல் மாதிரி ஓட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கு. ஆமா. சுபிக்ஷாவை சேவ் பண்ணி கனியை வெளியில அனுப்புறாங்க. ஏன்னா தெரியலையே, கனி அப்படி பாத்தீங்கன்னா டாஸ்க் எல்லாம் வந்தா நல்லா உள்ள இறங்கி செம்மையா விளையாடுற ஒரு ஆளு. ஏன் வந்து லீஸ்ட் ஓட்ல இருக்கிற சுபிக்ஷாவை காப்பாத்தி கனியை வெளியே அனுப்புறாங்க? ஒருவேளை கனி வந்து குடுக்குற டாஸ்க்ல பயங்கர டஃப் ஆடி ஒருவேளை டிக்கெட் ஃபினால் அடிச்சிருவாங்களா அந்த ஒரு டவுட். இல்ல போதும் கனியோட அந்த டார்கெட் முடிஞ்சிருச்சு போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா தெரியல. சோ நான் அதை தான் சொல்லிட்டே இருந்தேன். ஒண்ணு சுபிக்ஷா, அமித், இது இல்லாம ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு கனி இது ஆக்சுவலா அன்ஃபேரா தான் தோணுச்சு. ஆமா, எனக்குமே கனி நல்லா தான் பேசி செஞ்சிருந்தாங்க. சுபிக்ஷா கம்பேர் பண்ணும்போது கனி இந்தாட்டி நல்லா கனி நல்ல கேமர். ஆக்சுவலா கனிய பாத்தீங்கன்னா மத்தவங்க தான் வந்து இவங்க பாசத்தை அவங்கள வச்சு அன்பு கேங்குன்னு ஒரு விஷயத்த ஓட்டுனாங்க ஜனங்க. ஆமா. அதுக்கப்புறம் டாஸ்க் வந்தாலும் பண்றாங்க, சண்டையிலுமே கலந்துக்கிறாங்க. சோ சுபிக்ஷாவை கம்பேர் பண்ணும்போது கனி வந்து ஸ்ட்ராங்கர் பிளேயர். இன்னொன்னு சேஃப் ஜோன்ல இருக்கிற பிளேயரை நீங்க லீஸ்ட் ஓட்ல இருக்கிற பிளேயரை உள்ள தள்ளிட்டு சேஃப் ஜோன்ல இருக்கிற பிளேயர் வெளில அனுப்புறீங்கன்னா அது அன்ஃபேர் தானே. ஆமா. சோ அதனால அது அன்ஃபேர் எவிக்ஷன். பார்க்கலாம் வர வாரம் யாரு டிக்கெட் ஃபினாலே, யாரு எலிமினேஷன், அதுக்கப்புறம் யாரு பணப்பெட்டி தூக்குறாங்க, அந்த வாரம் யாரு எலிமினேட் ஆகுறா, அப்புறம் மிட் வீக் எவிக்ஷன் யாரு. ஆமா. எனக்கு ஆனா கேக்குதான்றது நமக்கு இந்த கமிங் வீக் இதுக்குள்ளேயே ஒரு ஐடியா வந்துரும். ஆமா, கேக்குது. எனக்கு ஓகே ஓகே. எனக்கு வந்து சேனலுக்கு ஒரு கணக்கு இருக்கும். இந்த 5 பேர் வரணும்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. கேக்குதாக்கா? கேக்குது. சொல்லுங்க ரெஜிதா, சொல்லுங்க. இல்ல, நீங்க பேசி முடிச்சிடுறீங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் லேட்டா எனக்கு வாய்ஸ் ரீச் ஆகுது. இங்க ஆடியோ ஒரு மாதிரி இருக்கு, வீடியோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓகே. இல்லக்கா, எனக்கு என்னன்னா இந்த பணப்பட்டி எடுக்கிறது சாண்ட்ரா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாண்ட்ரா ஆல்ரெடி பிரச்சனை சொல்லிட்டு சாண்ட்ராக்கும் பண தேவை இருக்கு. பட் அவர் கணவர் சொன்னாரு பணப்பட்டி எல்லாம் எடுக்க மாட்டாங்க, சாண்ட்ரா வந்து டாப் 5 அப்படின்னாங்க. சோ ஐ டோன்ட் நோ. எனக்கு என்னன்னா பணப்பெட்டிக்கு முன்னாடி அடுத்த வாரம் சாண்ட்ராவை தூக்கத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமித்தை தூக்கியாச்சு. இப்ப திவ்யாவா டாப் 5, ஏன்னா ஏதாவது ஒரு வைல்ட் கார்டை கூட்டு போகணும்னு நினைச்சா திவ்யாவை கூட்டு போவாங்க, சாண்ட்ராவை கூட்டு போவாங்களா? 2 ஆப்ஷன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு திவ்யா டாப் 5 வந்துட்டு சாண்ட்ராவை மேபி கமிங் வீக் தூக்கிடுவாங்களோன்னு இருக்கு. பாக்கலாம் சாண்ட்ரா தூக்குவாங்களா இல்ல. அப்படி இல்லாட்டி சுபிக்ஷா ஆர் சாண்ட்ரான்னு நம்ம அடுத்த வாரம் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அமித் வெளியில வந்தாரு. அமித் வினோத்தோட பாண்டிங் இதெல்லாம் ரொம்ப ட்ரூவா சூப்பரா இருந்தது. ஆமா, பாட்டு படிச்சது எல்லாமே இருந்தது. அங்க கூட வந்து எல்லார்கிட்டயும், அதாவது நீ பேசுறது தப்புன்னு தெரிஞ்சு கூட நான் வந்து நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டேன் பாரு அப்படின்னு பார்வதி கிட்ட பேசினதா இருக்கட்டும். திவ்யா கிட்ட அவர் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், எலிமினேட் ஆயாச்சு அந்த மனுஷன், இஸ் நாட் இன் தி கேம். எலிமினேட் ஆயிட்டாரு. அவர் ஏதோ ஒப்பீனியன் சொல்றாரு. அப்படியா, சரியா, ஓகே அப்படின்னு முடிஞ்சிச்சு. அங்கேயும் உட்காந்து நீ ஒரு ஆர்குமெண்ட் வச்சு அங்க விஜய் சேதுபதி வந்து உன்னை கலாய்க்கிறது, அதுக்கு உடனே விக்ரம் இந்த பக்கம் இந்த பொண்ணே எடுத்துக்கோங்க ப்ளீஸ் என்ன கலாய்ங்க. இப்ப மீம்ஸ் என்ன தெரியுமா வந்துட்டு இருக்கு, 7.5 திவ்யான்னு. ஆமா. தேவையா உனக்கு இந்த வார்த்தை? சும்மா இந்த வேட்டியில ஓனாய தூக்கி விட்டா மாதிரி இந்த அம்மா 7.5ன்னு ஒரு டாபிக் இழுத்து விட்டு இப்ப இந்த அம்மா 7.5ன்ற பேரை வச்சு வெளில நல்லா செஞ்சுன்னு இருக்காங்க. அவங்க பிரதர் வந்து என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணாரோ அந்த ஓவர் கான்பிடன்ஸ்ல இதெல்லாம் பண்றாங்களா இல்ல திசை மாறி ஒரு விஷயம் பண்றாங்களா தெரியல. இது ரொம்ப ராங்கு. வேண்டாம். எலிமினேட் ஆன கண்டஸ்டன்டோட எனக்கு என்ன பேச்சு? அவனோட ஒப்பீனியன் சொல்லும் போது வாயை மூட்டு கேட்கறதுல நீ என்ன குறைஞ்சு போயிட போற? ஒரு ஆர்குமெண்ட் வச்சதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓகேங்க, பாப்போம். அண்ட் மறுபடியும் கமருதீன் பார்வோட இந்த லீலைகள் எல்லாம் நம்ம நாளைக்கு தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்ப இதுக்கு மேல லைவ் இருக்காது. நம்ம நாளைக்கு என்னன்னு பாப்போம். ஆனா கமருதீன் அது மஜாயா, நீ ஒரு மஜா. இன்னைக்கு வந்து கமருதீன் வந்து தரமான சம்பவங்களை அவர் பேசின விஷயம்லாம் ஒரு விஷயமும் உண்மை இருந்தது, பாயிண்ட் வேலிடா இருந்தது, தெளிவு இருந்தது. அதுல வந்து ஓகே மனுஷன் தெளிவா இருக்கான் அப்படின்றது ஒரு சந்தோஷம் இருந்தது. நைஸ். ஆமா, ஒரு மாதிரி என்னதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கமருதீனை கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிச்சாலும்
கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிக்க இவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் ஒளிஞ்சிருக்காங்க இருக்கு. அப்படின்ற மாதிரிதான் அவர் காமிக்கிறாரு. நல்லதுங்க, நல்ல சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், புத்தின்ராஜ் சொல்லிட்டு போன பிறகு அரோராவை இவர் வம்பு திட்டு இருக்க போறாரு சம்பந்தமே இல்லாம நினைச்சா. ஆனா பாரு கூட தான் அவருக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு பயங்கரமா இப்போதைக்கு. எனக்கு என்ன அந்த வடிவேல் காமெடி மாதிரி தான், நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டா அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலி டுடேஸ் எபிசோட் வாஸ் வெரி நைஸ். ஐ லவ்ட் இட். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா திவ்யாக்கும் பாருக்கும் பயங்கர சண்டை போயிருக்கு நேத்து. சோ அது ஒரு டாபிக்கா இருந்திருக்கு. சோ நாளைக்கு அதெல்லாம் பேசுறாங்களா என்னன்னு பாப்போம். அண்ட் கனியோட எலிமினேஷன் எப்படி இருக்கு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மக்களே. எஸ் ஓகே, கமெண்ட் பண்ணலாமா? Okay, producer G comments. Okay, Deva not it 110. Pari is more insecure about Aurora. That is so obvious. Still always finding content by speaking about Aurora, but she does not care about them. She is very much focused on her game, rooting for her to be in top 5. என்னக்கா சொல்றீங்க? ஐயா உண்மையாலுமே அந்த பொண்ணு வந்து இல்ல அவங்களோட அந்த பிளேஸ்மெண்ட்டை மாத்திருச்சு. அது பிளேஸ்மெண்ட்டை மாத்தி வேற மாதிரி ஒரு ஆளுங்களோட சேர்த்துக்கிட்டு அது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு அது ஒரு டிராவல் பண்ணுது அரோரா. ஆனா பாருக்கு பயம், ஐயோ என் கூட பிரச்சனை பண்றதுல இவன் எங்கேயாவது போயிட்டு அரோரா கிட்ட பேசிட்டானா பேசக்கூடாது. நம்மளுக்கு பிரச்சனை ஆனாலும் இவனை எப்படியாவது நம்ம சுருக்கு பையில கட்டி வச்சுக்கணும். சொல்லுவாங்கல்ல சுருக்கு பையில கட்டி வச்சுப்பாங்க இடுப்புலயேன்ட்டு. இந்த கொத்து சாவி எல்லாம் வரும் பாத்தீங்களா, எங்க பாட்டி எல்லாம் அது பண்ணிருக்காங்க, நான் பாத்துருக்கேன். சோ அந்த மாதிரி இவளுக்கு எப்படின்னா இவனை விட்டுட்டா அரோரா கிட்ட போயிட்டா ஐயோ நான் தோத்துருவேனே, அரோரா முன்னாடி தோக்க கூடாது இவனை கூடயும் வச்சுக்கணும். ஆனா அது அப்படி ஒரு டிராமா ஒண்ணு பண்றாங்க. சும்மா நொய்யின்னு அவதான் ட்ரையாங்கிள், அவதான் கேம் விளையாடுறான். மேடம் நீங்க என்ன பண்றீங்க இப்ப? திருந்தாத ஜென்மம் இருந்து என்ன லாபம்? அந்த கேம் எல்லாம் இங்க கமருதீன் கிட்ட செல்லாது. கமருதீன் சொல்லிட்டாரு அரோராவை பத்தி பேசு. Sivaranjani Madi, this channel eliminates good player, feeds toxic ones, pushes a few for TRP, does PR for unworthy players, seems pre-scripted and favor Kamurdin over Sabri. என்னக்கா சொல்றீங்க? See, Kamurdin at least is doing some stupidity. சபரி என்ன கேட்டா எனக்கு நான் இப்பவும் சொல்றேன், நான் சப்போர்ட் பண்ணல, நான் சபரிக்கு PR வேல் பார்க்கல. I feel like Sabri is a very good soul, but அவர் அந்த பார்வதி இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் கேம் சாஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவரு ஒரு விஷயத்த பயங்கரமா சாதிச்சு முன்னுக்கு போய் அந்த பொசிஷன்ல நிப்பாரான்னு கேட்டா டவுட் தான். அவரையும் ஏன் சேவ் பண்றாங்கன்னு தெரியல. நீங்க கேட்கலாம் அவருக்கு ஓட்டு இருக்கே, அவர் மேல இருக்காருன்னு கேட்கலாம். எங்க கனியும் நல்ல ஓட்டோட மேலதான் இருந்தாங்க. ஏன் கனியை வெளியில அமிச்சிட்டு சபரி உள்ள வச்சிருக்காங்க? என்ன கேட்டா சபரி பெஸ்ட் பிளேயரா கனி பெஸ்ட் பிளேயரான்னு கேட்டா ஐ வுட் கோ ஃபார் கனி. கனி இஸ் மச் பெட்டர் பிளேயர் தென் சபரி. சோ ஐ டோன்ட் நோ வை. சம்டைம்ஸ் வந்து இந்த ஒரு டாக் இருக்குங்க எல்லா சீசன்லயுமே. எப்பயுமே சேனல் வந்து அவங்க விஜய் டிவி ஆர்டிஸ்ட தான் பூஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களதான் வந்து முன்ன எடுத்துட்டு போவாங்க, நிறைய அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணுவாங்க, இவங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியம்னு. உண்மை இது தவிர்க்க முடியாத உண்மை, நம்ம எதுவும் செய்ய முடியாது, அவ்வளவுதான். சில நேரங்களில் இந்த இது நடக்குது, இது நம்மளுக்கு தெரியும் அப்பட்டமா இப்படிதான் பண்றாங்கன்ட்டு. பட் வாட் கேன் வி டு? இல்ல ஆமா அவர்தான் சொல்லிருக்காரு இந்த ஸ்டோரி டைத்துல, நான் தொடைய தட்டி சொல்லுவேன் நான் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தான் அப்படின்னு. அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? அதனால அப்படி சொல்றவருக்கு இது பண்ணணும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஜி சிடி செந்தில் 1. கமருதீன் அவங்க அக்கா ஃப்ரெண்டு வந்து சொல்லியும் திருந்தவே இல்லை, திரும்பவும் நான் பார்வதிய சேவ் பண்றேன்னு சொல்றான். இதுல கமருதீன் திருந்திட்டான்னு சொல்றேன். என்னக்கா சொல்றீங்க? அவங்க ஃப்ரெண்ட் வந்து உங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெளியில வந்து நான் எல்லாம் பண்றேன், பட் தனித்தனியா கேம் விளையாடுங்கன்னு சொன்னாரு. அதுக்கான சண்டைலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் எவ்வளவு சண்டை போட்டாலும் காதலியை காப்பாத்துறது தானே காதலனோட வேலை. அதனால அவர் பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு பண்ண எனக்கும் அந்த இடத்துல இல்ல இவ்வளவு பில்டப் குத்துட்டு ஏன்டா இப்படி பண்ற, எரிச்சல மூட்டுடா, உன்னை நம்பவே முடியலடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு என்னன்னா நல்ல படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இல்ல ரெஜிரா. அத பண்ணி முடிச்சிட்டு பாருன்னு சொல்லி கூப்பிட்டு உட்காந்து மறுபடியும் வெளில போய் சண்டை போட்டுக்கிறாங்களே 2 பேரும். அதுதான் எதை நம்புறதுன்னு தெரியலையே. நல்ல கமருதீன் அவங்ககிட்ட ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, பினிஷிங் சரியில்லைங்கிறது தான். அக்ஷிதா ஸ்டைலிஷ் 4. Now the real game starts from Monday. Whatever happens in the past will not matter at all in the upcoming days of physical task. அக்கா என்னக்கா சொல்றீங்க? பிசிக்கல் டாஸ்க் வைக்கணும் நானும் தாங்க ஆசைப்படுறேன். பிசிக்கல் டாஸ்க் வைங்க, மைண்ட் கேம் வைங்க, எல்லாமே வைங்க. எங்களுக்கு நீங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட் குறிக்கலோ எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா எங்களுக்காக தான் இந்த ஷோவே பண்றீங்க. ஃபைனலா ரொம்ப இந்த சீசனை வந்து எல்லாம் ஓபி அடிக்க வச்சு இவ்வளவு தூரம் கூட்டின்னு வந்தாச்சு. ஃபேமிலியை பாக்குறதுக்கு கூட டாஸ்க் வச்ச நீங்க டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கிறதுக்கு நல்ல பலவீனமான டாஸ்க் வைக்கலன்னா
இதை விட ஒரு அநியாயம் எங்கேயுமே இருக்க முடியாது. தயவு செய்து நல்ல டாஸ்கா வச்சு நல்ல ஒரு நியாயமான ஒரு ஆளு எஃபோர்ட் போட்டு கரெக்டரா இதுக்காக இறங்கி இவன் வேலை செஞ்சு டிக்கெட் டு ஃபினாலே எடுத்திருக்கான், இவனுக்கு கிடைச்சது சந்தோஷம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குற அளவுக்கு கேம் வைங்க. we are eagerly waiting. okay, thank you. okay next ஜி இருக்கா? அவ்வளவுதான். மேன்சி 30 அக்கா, ஐ திங்க் கம்ரு பாருக்கு அகைன்ஸ்டா கேம் விளையாடுனா கண்டிப்பா வின் பண்ணுவாரு. அகைன் பாரு கூட சேர்ந்துட்டா டுடே கிளாப்ஸ் பார்த்து புரிஞ்சிருப்பாரு நினைச்சேன், பட் வேஸ்டட். என்னக்கா சொல்றீங்க? பாக்கலாங்க, இதுதான் நம்ம ரொம்ப வாரமா எதிர்பார்த்துன்னு இருக்கோம். என்ன கதைன்னு எனக்கு புரியல. அவருக்கே நல்லா தெரியுது பார்வதியோட குணம் என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சும் ஒய் அப்படின்றதுதான். இதுல வினோத் சொன்னது ஒரு விஷயம், கரெக்டான ஒரு விஷயம். இந்த செவத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால இதுங்க 2 வேலை வெட்டி இல்லாம இது பண்ணுது. வெளியில போனா சிட்டுக்குருவிங்க மாதிரி இது இந்த திசையில பறந்துரும், அது அந்த திசையில பறந்துரும். இங்க நம்ம பார்த்த சீனே வெளியில இருக்கு, அது கடைசியில நம்ம தான் மொக்க வாங்குவோம். அதனால அதையே கொஞ்சம் மைண்ட்ல எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. அதுதான் இப்ப நான் சொல்றேன் பாருங்க, வினோத் என் தலைவர் வினோத் சொன்ன கான்செப்ட் தான். நீங்க ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த காதல் கத்திரிக்காய் கர்மம் இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. இல்ல வேலை வெட்டி இல்லாம பொழப்பு இல்லாம சும்மா இருக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் மைண்ட் டைவர்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரி வரத்தான் செய்யும் அப்படிங்கிறது. அந்த ஒரு வாரம் இருக்கிற அந்த டிக்கெட் டு ஃபினாலே வீக் ரொம்ப குரூஷியலுங்க. ஏன்னா லக்கியா தப்பிச்சு இந்த 9 பேர் வந்திருக்காங்க. ஓகே, எனக்கு கேட்டா நல்ல ஈஸி சான்ஸ் எல்லாருக்குமே, இந்த 9 பேருக்குமே. நல்லா சூப்பரா விளாண்டு அழகா ஜம்முன்னு போய் அங்க டாப் 5ல உட்காரத்துக்கு எவ்வளவு பெரிய அரிய வாய்ப்பு. இத கூட இந்த இடத்துல கமருதீன் விட்டாருன்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. முதல்ல பொழப்ப பாருங்க. நல்ல பாரு எப்படி இருக்கட்டும் தெரியுமா? பாருவோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? எப்படியோ என்னால பிசிக்கல் டாஸ்க்ல எல்லாம் ஒண்ணும் கிளிக் பண்ண நான் தோத்துருவேன், நீயும் தோத்துடணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உன்னை மூட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உன்னை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாரு ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்கு விழாம கமருதீன் போக்கஸ்டா இருந்து ஒரு விஷயத்த பண்ணாருன்னா அவருக்கு நன்மை. அவ்வளவுதான். ஒண்ணுதான்க்கா, போக்கஸா இருங்க, ஜெயிங்க, நல்லா டாஸ்க் விளாண்டு ஜெயிச்சு பெரிய ஆள் ஆயிட்டு செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்க. சரிங்களா? லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆகலாம்னா அது ரொம்ப கஷ்டம். நாங்க எல்லா அசிங்கத்தையும் வீட்லயே பண்ணிட்டு எல்லாரும் காரியத்துப்புற அளவுக்கு வச்சுட்டு தான் மத்ததெல்லாம் பண்ணுவோம். முதல்ல வேலையை லவ் பண்ணுங்க. இப்படிதாங்க எங்க ஸ்கூல்ல இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன சொல்ற, வேலையை லவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வேற ஆளை லவ் பண்ணுங்கன்னு சொல்றேன். No, only romance is the feelings and the romance is so what okay, next comment. அப்ப சிக்கி நாசமா போங்க, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். ஓகே, அவ்வளவுதாக்கா, இன்னைக்கு ஷோ முடிஞ்சு. நாளைக்கு எதிர்பார்ப்போம். நாளைக்கும் அண்ணன் வருவாப்ல நினைக்கிறேன். நல்ல அந்த மீசக்கா, செம்ம மீச. எனக்கு handsome today and I'm eagerly waiting Vetrimaran, and I'm the biggest fan of Vetrimaran sir. அதுவும் ஒரு பக்கம் எஸ்டிஆர், ஒரு பக்கம் விஜய் சேதுபதி எப்படி இருக்க போது வாவ் அப்படின்னு இருக்கு. இந்த கெட்டப்ப பார்க்கும்போது ஒரு வெறி வந்துடும். ஃபர்ஸ்ட் சிம்புவோட கெட்டப் பார்க்கும்போது ஒரு வெறி வந்தது, இப்போ விஜய் சேதுபதியோட கெட்டப் பார்க்கும்போது ஒரு வெறி இருக்கு. ஐம் ஈகர்லி வெயிட்டிங். நம்ம அதுக்குள்ள இந்த 3 வாரத்தை முடிச்சிருவோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிக் பாஸோட 3 வாரத்தை முடிச்சா அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு எல்லாம் சீரியஸா. சத்தியமாக்கா, ராத்திரி கொஞ்சம் சீக்கிரம் தூங்கலாம்க்கா. எனக்கு தெரிஞ்சு கொட்டாயா அன்டைம் ஸ்லீப் ஆயிடுச்சுங்க 24 hours எல்லாம் பாக்கிறதுனால. ஓகே மக்களே, இது எல்லாமே உங்களுக்காக தான். நானும் என்னோட ஹோஸ்டும் எங்க டீமே உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். எனிவே thank you so much. இன்னும் கடைசியா ஒண்ணு பேசிடலாம். இன்னைக்கு ஏன் தளபதி திருவிழாவுக்கு நீங்க போலேன்னு கேக்குறாங்க. மலேசியால இருந்தது அது. ஆமா, மலேசியா தளபதி. நான் எப்படி லாஸ்ட் டைம் உங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி நாங்க போக முடியும் சொல்லுங்க பாப்போம். ஒரு கமிட்மெண்ட் எனக்கு இது லாஸ்ட்னு சொல்றாரு, பட் எனக்கு தெரிஞ்ச அவர் விடக்கூடாது. அவரோட டான்ஸ், அவரோட ஆக்டிங், அவரோட காமெடி சென்ஸ், அவரோட பாட்டு இதெல்லாம் கேட்காம எப்படி இருக்க முடியும்? எனக்கு அதெல்லாம் ஒரு மனசு கஷ்டம். அந்த கடைசி அப்படின்றதே இருக்க கூடாதுங்க. இதுதான் எனக்கு MS தோனிக்கு இருந்தது. இப்ப நெக்ஸ்ட் கோலி இப்ப 2 கேம்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ மெயின் ஓடிஐல இருந்து ரிட்டையர் ஆயிட்டா கண்ணுல தண்ணியே வந்துடும். தோனிக்கு நான் அழுதேன். கோலி பழுது இப்ப அடுத்தது இவருக்கு அப்படின்னும் போது அது அக்செப்டே பண்ணிக்க முடியாது. என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு 2 பெரிய ஸ்டார்ஸோட தான் என் லைஃபே தொடங்குது. ஒரு பக்கம் விஜய் சார், ஒரு பக்கம் சூர்யா சார். சோ இப்ப அதுல ஒரு ஹீரோ அவ்வளவுதான் இதுல நான் சைன் ஆஃப் பண்ண போறேன் அப்படின்னும் போது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? சில விஷயங்களை பார்க்காம இருக்கிறதாங்க நல்லது. கேட்டாவே கஷ்டமா இருக்கு. அதனாலதான் எனக்குலாம் என்ன அந்த FTFS அந்த கொண்டாட்டம் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் போய் கத்துறது நான் மஜாயா அதெல்லாம் அது இதுக்கு மேல யாருக்கு இருக்குன்னு தெரியல அப்படிங்கறதுதான். பட் ஓகே, ஏன்னா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம், பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம் அப்படிங்கறதா. ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு ஷோ முடிஞ்சு. நாளைக்கு விஜய் சிவி என்ன வாராப்ல, என்ன பேச போறாப்ல அப்படிங்கறதெல்லாம்
நீங்க விஜய் டிவில பாப்பீங்க. முடிச்சுட்டு அங்க என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நம்ம அபி வர்சஸ் பிக் பாஸ் ஷோ ஃபேமிலியில வந்து பேசிடுறோம். பிரிச்சு வச்சிடறோம். ஒன்னும் நடக்கலன்னா நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம ஷோல எல்லாமே நல்லா நடக்கும், சூப்பரா நடக்கும், தரமாவே நடக்கும். எப்பயும் சொல்ற மாதிரி தான், எல்லார்ட்டையும் சொல்ற மாதிரி தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபேமிலியில இணைஞ்சிருங்க. இன்னும் கொஞ்ச நாள் டிராவல் பண்றோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப நாளே டிராவல் பண்ணுவோம். ஏன்னா இந்தியா கிளிக்ஸ்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், நாங்களும் இருந்துகிட்டே இருப்போம். அபியக்காவும் வந்து இங்க நிறைய ஷோக்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால ஓகே, ஷோல இணைஞ்சிருங்க. நம்ம எல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர் யூடியூபர்லாம் கிடையாது, எல்லாருமே ஃபேமிலி தான். மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா தான். ஓகே, இன்னைக்கு ஷோ இதோட நிறைவேறுது. நாளைக்கு நானும் அக்காவும் உங்களை வந்து பாக்குறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ரெஜிராத்தே பவன் அண்ட் அபி அக்காங்க. போயிட்டு வர குட் நைட்டுங்க, ஹாப்பி சாட்டர்டேங்க. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.